ஆரம்பிச்சிடுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளை கூட நம்மளுடைய பிதாவாகிய தேவன் அவருடைய மாபெரும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை காண செய்து இந்த ஒரு வேளையில் கூட காஞ்சிபுரத்தில் எங்கேயும் கிடைக்காத அந்த ஒரு மாபெரும் சத்தியத்தை நம்மளுக்காக இங்கே வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் கோடான கோடி நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த ஒரு பாடத்துக்கு ஆரம்பமாக நம் மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்களை துவக்க ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் ஒன்றான மேதேவனே, அப்பாவும் எங்களை கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்முடைய பொற்பாதம் பணிந்து கேட்கிறோம். தகப்பனே, இம்மட்டுமாக நீர்தாமே பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக செய்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்பதற்கு நீர்தாமே கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக கொண்டாட கூடிய நன்றிகளே இருக்கிறோம். தகப்பனே, இப்படியே தகப்பனே கிடைக்கப்பட்ட வாய்ப்பை எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு அதற்கு ஏற்ற ஜீவித்தை நாங்கள் ஜீவிக்கவும் அதற்கேற்ற கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்துள்ளோம். தகப்பனே, கேட்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் பரிசாவையும் தந்து வழிநடத்தும். தகப்பனே, இந்த கூட்டத்தையும் ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் கண்மலை மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்களை பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சி முன்னாடி பிரார்த்திக்கிறோம். எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிதாவாகிய தேவன் அவருடைய திட்டங்களையும் அவருடைய மாபெரும் சத்தியங்களை நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே காஞ்சிபுரத்தில் நம்மளுக்காக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ஓகேங்களா? ஸோ நம்ம வாரம் கேட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி அந்த மாரி சத்தியங்களை நம்ம கேட்டிருக்கோங்களா? காஞ்சிபுரத்துலையோ இல்லை வெளியிலையோ? ஓகே. அப்படின்னா அந்த மாரி ஒரு மாபெரும் சத்தியங்களை நம்மளுக்காக யார் வெளிப்படுத்திக்கிட்டு வரா? பிதாவாகிய தேவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அவருடைய கிருபையில நம்மளுக்கு இங்க வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் அப்படி என்றதை நம்ம உணர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு பாடத்தையும் நம்மளுக்காக வெளிப்படுத்த இருக்கிறார். அதுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸோ இன்னைக்கு பாடத்தை கூட நாம் எடுத்து தரும்படி நம் மத்தியில் வெள்ளூரிலிருந்து நம்மளுடைய அன்பு சகோதரர் ரூபன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பாடம் பார்க்க போறோங்க? ஆமா, எங்கேயுமே கிடைக்க பெறாத ஒரு மாபெரும் சத்தியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கேட்கிற காதுகளும் பார்க்கிற கண்களும் என்னங்க பாக்கியம் முன்வர்கள். அது நீங்க இன்னைக்கு முடியும் போது தான் அது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை கூட எடுத்து தரும்படி நம்மளுடைய அன்பு சகோதரரை அழைக்கிறோம்.
நம்ம இது வரைக்கும் பார்த்திராத மாபெரிதான ஒரு சத்தியத்தை நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டுன்னு பார்க்கணும். அப்படின்னா இந்த சத்தியம் நமக்கு என்ன புரிய வச்சுட்டான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கேட்காத ஒரு விஷயத்த, தெரியாத ஒரு விஷயத்த, அசத்தியத்துக்குள்ள இருக்கிற விஷயத்துல வெளியே கொண்டு வந்து எது சத்தியம்ன்றத நமக்கு என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கு நம்ம பார்க்கணும். ஸோ அதன் அடிப்படையில் அதே மாதிரி தான் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த சத்தியம் இந்த உலகத்திலே அநேக பேருக்கு, அதாவது இன்னும் சொல்ல போனா யாருக்குமே கிடைக்காத ஒரு மாபெரும் சத்தியத்தை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. ஸோ இந்த 2ஆம் வருகையை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை பார்க்கக்கூடிய கண்களும் கேட்கக்கூடிய காதுகளும் உண்மையில ரொம்ப பாக்கியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த நரகம், ஆத்மா, திருத்துவம்ன்ற சத்தியங்கள் நமக்கு இப்போ கேட்க கேட்க புரிய ஆரம்பிச்சிருந்தோ, அதே மாதிரி இந்த 2ஆம் வருகைன்ற சத்தியம் நமக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் வருகை சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சத்தியத்தை ஏன் நம்ம பார்க்கணும், எதுக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனான்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வருகையில் வந்துட்டு நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், திரும்பி வரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி வரேன்னு சொன்னதுனால தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் போயிட்டு வரன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வர்றதே நமக்காக தான் வர்றாராமா. ஏன்னா வசனம் வாசிக்கலாம், யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு, நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு திரும்பி வந்து நான் என்ன பண்றேன், உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம எல்லாரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அநேக இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில், நம்முடைய ஆண்டவர் சொன்னதனோட அடிப்படையில் எல்லாரோட எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால தான் எல்லாரும் எதை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, வானத்தில் ஒரு சின்ன ஒரு அடையாளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்முடைய மைண்டில் என்ன ஆயிடுது, நம்முடைய மைண்ட் எல்லாம் போயிடுதுங்க. உடனே யார் வரதா சொல்லிட்டு போனார், நம்முடைய ஆண்டவர் வரன்னு சொல்லிட்டு போனாரு, அதான் நடக்குது அப்படின்னு சில அடையாளங்களை பார்த்தோன்னே உடனே சில இந்த கிளவுட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உலகத்தில் இருக்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா, யார் வராரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர போறாருன்ற விஷயத்த என்ன பண்ணிட்டு போது சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லா கிறிஸ்தவர்கள்கிட்டையும் இருக்குது. வானத்தில் ஏதாச்சும் ஒரு நடந்த சம்பவம் நடந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன், நம்முடைய ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு எதிர்பார்ப்பு நம்ம போய் மேட்ச் ஆகிடும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்முடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகை பற்றி இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்துருக்கும் போது ஒரு டைம்ல இந்த 2ஆம் வருகையை பற்றின ஒரு மிகப்பெரிய ஆழமான விஷயத்த ஒருத்தர் சொன்னார். யார் அவர்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் மில்லர் அப்படின்றவர். ஸோ அவரை பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா எனக்கு தெரியல, பட் வில்லியம் மில்லர் அப்படின்றவர் 1843ஆவது வருஷத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வருவார், நம்ம எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சொன்ன அந்த எதிர்பார்ப்பு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா இவர் என்ன கொடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, 1843ஆவது வருஷத்துல இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வருவார்ன்றத மிகப்பெரிய லெவலில் பிரகடனப்படுத்திட்டார், சொல்லிட்டார். ஸோ சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எதிர்பார்ப்போடு போகும்போது இது நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடக்கல. இது மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிட்டு மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குள்ள கொண்டு போச்சுன்னு பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு எதிர்பார்ப்பு இப்போ மட்டும் இல்லை, நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகையை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு இப்போ மட்டும் இல்லை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகை வந்தார் பார்த்தீங்களா, அப்படி வரும்போதே அவர் 1ஆம் வருகையில் வரக்கூடிய அந்த 1ஆம் வருகையே எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு. அதான் நம்ம பார்க்கணும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் வருவதற்கு முன்னாடி என்ன டவுட் வந்துச்சு எல்லாருக்குமே, யாரெல்லாம் அந்த டைமில் ஊழியம் பண்ணுறாங்களோ இவர் தான் இயேசுவா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வர ஆரம்பிச்சு. அதன் அடிப்படையில் தான் அங்கிருந்த யோவான் ஸ்நானன் பண்ண அந்த ஊழியத்தை பார்த்துட்டு யாரையும் இயேசு கிறிஸ்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானன் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வசனம் வாசிக்கலாம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில். அப்படின்னா இங்க நம்ம 1ஆம் வருகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு வரும்போது இந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எப்படி எதிர்பார்த்துனாங்க பார்த்தீங்கன்னா, அவரை பற்றின எதிர்பார்ப்புல யோவான் ஸ்நானனை பார்த்து என்ன எதிர்பார்த்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, இவர் தான் கிறிஸ்துவோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன் 1ஆம் வருகையில் இயேசு வர்றதுக்கு முன்னாடி இந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ராஜாக்கள் எல்லாம் வந்தாங்க இல்லையா, இஸ்ரவேல் அரசாட்சி பண்றதுக்கு. அந்த ராஜாக்கள் வரும்போது கடைசி ராஜாவாதிய சிதேக்கியா ராஜா அரசாட்சி பண்ணும்போது அவர் மோசமா அரசாட்சி பண்றாருன்னு நினைச்சிட்டு
தேவன் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, அந்த சிதேக்கியா ராஜா பார்த்துட்டு, உன்னுடைய ராஜ்ய பாரத்தை என்ன பண்ணிடுவேன், எடுத்துடுவேன். எடுத்துட்டு இந்த ராஜாக்கே உரிய ஒரு ராஜா வரப்போறாரு, அந்த ராஜா கூட அதை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 27 முடிய. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். உரிமைக்காரரானவர் வர வரைக்கும் என்ன பண்ணாம இருக்கும், அது இல்லாம இருக்கும். அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தெளிவா சொல்றார் நம்முடைய ஆண்டவர். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அரசாட்சி பண்ணக்கூடிய உரிமைக்காரர் ஒருத்தர் வரப்போறாரு. அவர் யாருங்க? நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவருக்கு தான் கொடுப்பனே தவிர வேற யாரு கொடுக்க மாட்டேன்றத அந்த ராஜ்ய பாரத்தை எடுத்துட்டாருன்னு பாக்குறோம். எடுத்துட்டுக்கு அப்புறமா இந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜனங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அரசாட்சி பண்ணக்கூடிய மேசியா எப்போ வருவார், எப்படி வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு அவங்க எதிர்பார்த்த இந்த விதம் வேற. ஆனா மேசியா பூமியில பிறந்த விதம் வேற. கரெக்டா இல்லைங்களா? அவங்க எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவை வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு அப்படிதான் வந்தாரா? இல்ல. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் எதிர்பார்த்த இந்த கோணம் வேற. நம்முடைய ஆண்டவராக இயேசு எப்படி பிறந்தார் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனா இந்த பூமியில என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்தார் நாம் பார்க்கிறோம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நான் தான் மேசியான் அநேகருக்கு சொன்னாரு. ஆனா என்ன பண்ணல, கண்டுபிடிச்சாங்களா அவங்கள? நம்முடைய ஆண்டவர் தான் மேசியான் கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிக்கல. ஆனா என்னதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இவர் ராஜான்னு சொல்லிட்டு அந்த குருத்தோலைகளை போட்டா கூட அதே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, பின்னாடி அவங்க கொண்டுட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்படின்னா அவங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேசியான்னு கண்டுபிடிக்கவே என்ன பண்ண முடியல. ஏன் முடியல? ஏன் கண்டுபிடிக்க முடியல? அவங்க எதிர்பார்த்திருந்த எதிர்பார்ப்பு வேற, அவர் வந்து பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற விதம் வேற. அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ண ஏற்றுக்க முடியல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ ட்ரை பண்ணார் அவங்கள கண்டுபிடிக்கணும்னு, என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்கல. ஆனால் ஒரு இடத்துல சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசினுக்கிற போது நம்முடைய ஆண்டவர் பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன் வச்சுட்டு அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரியெல்லாம் மேசியான்னு ஒருத்தர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுப்பான்னு யார்கிட்டே சொல்லுது, யார்கிட்டே பேசினுக்குது, மேசியா கிட்டே பேசினுக்குது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 மற்றும் 26. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். எப்படி இருக்கும் மேசியாக்கு? இயேசு கிறிஸ்து கிட்டே சொல்லுது, கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா ஒருத்தர் வருவாரு, அவர் தாங்க எங்களுக்கு இது மாதிரிலாம் சொல்லுவாருன்னு நான் கேள்விப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்துனால பொறுக்க முடியல. அவரே என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேசியா அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர், வேற வழி இல்லை, நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை, அவர் வாயிலே சொல்ல வேண்டிய ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு. யாருன்னு, நான் தான் மேசியா என்ன பண்ற சொன்னார். ஸோ இவருக்கு சொன்னது மட்டும் இல்லாம கூட இருந்தாங்க பார்த்தீங்களா, யாருங்க? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு சொன்னாரு. ஆனா சொல்லிட்டா கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன எல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஹோப் எல்லாம் போயிடுச்சு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். நாங்க நம்பி இருந்தோம். என்ன சொல்றாங்க? நாங்க நம்பி இருந்தோம், இவர்தான் வந்து இஸ்ரவேலை ரட்சிப்பாருன்னு. இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. எந்த சம்பவத்தை பத்தி பார்த்து சொல்லிட்டு இருக்கு இந்த வசனம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு மரிச்சு 3ஆவது நாள் நடக்கிற சம்பவத்தை பத்தி 3ஆவது நாள் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா, வந்தார், அவர் தான் மேசியான்னு நினைச்சோம், அவர் வந்து எல்லாரும் ரட்சிப்பார் நாங்க நம்பிட்டு இருந்தோம். ஆனா என்ன ஆகல, அவர் மரிச்சு 3 நாள் ஆயிடுச்சு. அப்படின்னா யாருக்கே ஹோப் எல்லாம் போயிடுச்சு. கூட இருந்த அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து மேசியான்ற ஒரு எதிர்பார்ப்புல ஒரு ஹோப்லெஸ் ஆயிட்டாங்க. ஆனா இந்த ஒரு டைம்ல இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டாங்களா? கண்டுபிடிச்சாங்களா?
கண்டுபிடிக்கல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த விதம் வேற, அங்க வந்தது வேற மாதிரி. வசனம் வாசிக்கலாம். லூக்கா 19:43. லூக்கா 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால். தெளிவா சொல்றாரு, நான் உங்களை சந்தித்த காலத்தை நீங்க என்ன பண்ண போயிட்டீங்க, தெரிஞ்சுக்கல. உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. சோ இஸ்ரேல் ஜனங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேசியான் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கல. அவர் வந்து அவங்க மத்தியில 33 வருஷம் இருந்தும் என்ன பண்ண முடியல, அவனால கண்டுபிடிக்க முடியல. ஆனா கடைசியா அப்போஸ்தலர்களுக்கு எப்போதான் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் கண்டுபிடிக்கல. ஆனா அப்போஸ்தலர்களுக்கு எப்போதான் புரிய ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு போயிட்டு இருக்க அப்புறமா பெந்தேகோஸ்து நாள்ல என்ன கொடுத்தாருங்க, அவனுக்கு என்ன கொடுத்தாரு, பரிசுத்த ஆவி கிடைச்ச உடனே ஆவி வாங்கின அப்போஸ்தலனாகிய பேதுரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அவர் கொடுத்த முதல் ஸ்பீச்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசன வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19-21 வரைக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 முடிய. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்க தெளிவா என்ன சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல், பரிசுத்த ஆவி வாங்கின உடனே ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இளைப்பாறுதலின் காலம் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்படின்னா இங்க இந்த ஸ்பீச் பேசிட்டே வரும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்போஸ்தலன் பேதுரு வைப்பார். என்ன வைப்பார்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க. உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீருங்காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாம் முறையில் வந்த கிறிஸ்துவை அவங்க கண்டுபிடிக்கல. ஆனா அவர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் அப்போஸ்தலன் பேதுரு சொல்ற என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் நம்முடைய ஆண்டவர் வரப்போற அவரு வரணும்னா உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசி எல்லாருடைய வாக்கினால் உரைத்தவைகளை நிறைவேறி தீரும் காலம் வரும் அளவும் பரலோகம் அவர் என்ன பண்ண வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து முதலாம் முறையில் வந்துட்டு மரிச்சுட்டு போயிட்டாரா பரலோகத்துக்கு? போயிட்டதுக்கு அப்புறமா திரும்பி வரணும்னா, பரலோகத்துல திரும்பி வரணும்னா பரலோகம் எது வரைக்கும் தான் அவர் அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுங்களா? எது வரைக்கும் பாத்தீங்கன்னா, தேவன் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் இருக்காங்க இல்லையா பழைய ஏற்பாட்டுல, அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன வாக்கியங்கள் நிறைவேற வரைக்கும், நிறைவேறி முடிக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து எங்க இருப்பாரு? பரலோகத்தில் இருப்பாரு. நிறைவேறி முடிஞ்சனா இரண்டாம் முறைக்குள்ள வந்துடணும். கரெக்டா இல்லைங்களா? அதான் இங்க அப்போஸ்தலன் பேதுரு சொல்றார், தன்னுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினால் உரைத்தவர்கள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைவேறி தீர்ந்து முடிச்சுச்சனா இயேசு கிறிஸ்து பரலோகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இரண்டாம் முறையில் என்ன பண்ணிடுவாரு, வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையில வருவார் அப்படின்றதுக்கு, எப்போ வருவார்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தீர்க்க தரிசனம் பார்க்கணுமா, வானத்தை பார்க்கணுமா? ஏன் தீர்க்க தரிசனம் பார்க்கணும்? ஏன்னா பேதுரு சொல்லிட்டாரு நிறைவேறணும். எது? தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் தான் யார் வரணும்? இயேசு கிறிஸ்து வரணும். அப்படின்னா வானத்தை பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப எதை பார்க்க சொல்லியிருக்கார் பேதுரு? தீர்க்க தரிசனத்தை பாருங்க. அப்படி தீர்க்க தரிசனத்தை போய் பார்த்தா யார் வரதை கண்டுபிடிச்சிக்கலாம், இயேசு கிறிஸ்து வரதை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படின்னா தீர்க்க தரிசனத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எதை கவனிச்சு சொல்லிக்கிறார்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு இருக்குது. அதான் சொல்ற, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயம் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்க. அப்படின்னா இங்க வசனத்தை கவனிக்க சொல்லியிருக்காரா, வானத்தை கவனிக்க சொல்லியிருக்கிறாரா? வசனத்தை கவனிக்க சொல்லியிருக்காரு. அப்படின்னா வானத்தை பார்க்கறது என்ன கண்டிஷன்? கரெக்டா? தப்பு. ஆனா எதை பார்க்கணும்? வசனத்தை பார்க்கணும். ஆனா இன்னி வரைக்கும் நம்ம எதை பார்த்துனுக்குறோம்? வானத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா இதிலே தெரிஞ்சிச்சு, வானத்தை பார்க்கறதுனால எப்போ வரான்னு கண்டுபிடிக்க முடியாது. எதை போய் பார்க்கணும்?
வசனத்தை பார்க்கணும். அப்படின்னா ஏன் வானத்தை பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் தேடி போறதுல அடையாளம், வானத்தில் இருக்க போதில் அடையாளம். ஆனா வசனத்தில் இருக்குதான் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள். பைபிள்ல நம்முடைய ஆண்டவருடைய பத்தின தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட விஷயத்தை பார்த்தோம்னா அதுல தெளிவா போட்டிருக்கோம். எப்போ நம்முடைய ஆண்டவர் வரப்போறாரு, எந்தெந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா நம்முடைய ஆண்டவர் எப்போ வரப்போற என்ன பண்ணிக்கலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இப்போ வானத்தை பார்க்கறத விட்டுட்டு இது வரைக்கும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் எதை பார்த்துக்கிறாங்க, வானத்தை பார்க்கறாங்க. ஆனா நீங்களும் நான் எதை பார்க்கலாம், இதுக்கப்புறம் பைபிள் சொல்லிச்சு வசனத்தை பாருங்க. அப்படி வசனத்தை பார்க்க போனா அந்த வசனத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவருடைய 2ஆம் வருகையை பத்தி யாரே பேசியிருக்காரு, அவரே பேசியிருக்காரு. யாருக்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஷர்கிட்ட, அப்போஸ்தலருக்கு சொல்லியிருக்கிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒலிவ மலையில் உட்காந்துருக்கும் போது என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் யார்கிட்ட வராங்க, நம்முடைய ஆண்டவர்கிட்ட வராங்க. வந்துட்டு நம்முடைய ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்படின்னா என்ன கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க இவங்க, அடையாளத்தை கேட்கறாங்க. அப்படின்னா வசனத்தை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். இங்கதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகை பற்றின ஒரு விஷயத்த நம்முடைய ஆண்டவரே பேச ஆரம்பிப்பார். இப்ப என்ன கேள்வி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் இயேசுக்கு தனியா வந்துட்டு அவருக்கு தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட நீங்க உங்களுடைய வருகை அப்படின்னு போட்டிருக்கீங்களா, அது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கம்மிங் அப்படின்னு இருக்கும். இந்த கம்மிங்ன்ற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருகை அப்படின்ற வார்த்தை, கம்மிங்ன்ற வார்த்தை கிரேக்ல பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா பரோஷியா அப்படின்ற ஒரு வார்த்தை. பரோஷியா ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது பரோஷியா அப்படின்னா பிரசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பரோஷியா அர்த்தம் பிரசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிரசன்ஸ்னா வருகையா வந்திருத்தல பிரசன்ஸ். உதாரணத்துக்கு நம்ம கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்களா, ஏசு கிறிஸ்து பாருங்க, கிளாஸ்ல டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பேர் சொல்றாங்க. நம்மளோட பேரை சொன்னோம், நம்ம என்ன சொல்றோம், பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்றோமா, பிரசன்ட் மிஸ் சொல்றோமா. என்னன்னு அர்த்தம், நான் வரப்போறேன் அப்படின்னு அர்த்தமா, நான் வந்துட்டேன் அப்படின்றதுதான் பிரசன்ஸ் அர்த்தம். கரெக்டா? அப்படின்னா இங்க சீஷர்கள் எப்போ வரப்போறீங்கன்னு கேட்கல, நீங்க வந்துட்டீங்கன்றதுக்கு என்ன அடையாளம், புரியுதுங்களா? அப்படின்னா கம்மிங் தமிழ்ல போட்டிருக்கு, வருகைன்னு போட்டிருக்குது தமிழ்ல. ஆக்சுவலா அதுக்கு கிரீக் வேர்டுன்னு பாத்தீங்கன்னா பரோஷியா அப்படின்ற வார்த்தை. பரோஷியா அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து இருத்தல். அப்படின்னா இந்த ஒரு பரோஷியன்ற வார்த்தைக்கு வந்து இருத்தல்ன்றதுக்கு அர்த்தம் இன்னொரு இடத்துல இதே ஒரு வார்த்தையை பயன்படுத்திங்கிற இன்னொரு வசனங்கள் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாய் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாய் இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயு என்பவர்கள் வந்ததற்காக நான் எப்படி இருக்கிறேன், வந்ததற்காக சந்தோஷமா இருக்குன்னு பாத்தீங்களா. வந்ததுக்காக சந்தோஷம்ன்ற அந்த வார்த்தை, வந்ததற்குன்ற ஒரு வார்த்தை இருக்குங்களா, அதுக்கு இங்கிலீஷ்ல கம்மிங், அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்படுதுன்னா பரோஷியா. பரோஷினா பிரசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்ததற்கு அப்படின்னா வந்துட்டாங்க, கரெக்டா? அந்த வார்த்தை என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா பரோஷன்ற வார்த்தை இருக்குது. ஆனா அதே வார்த்தை நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு. நம்முடைய ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் நீங்க வந்துட்டேன்றதுக்கு, பரோஷியா ஆயிட்டேன்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு அப்புறம் கேட்கிறாங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்த இங்க ஆறுதல் தேவைப்படுது யாருக்கு? அப்போஸ்தலன் பவுலுக்கு. தீத்து வந்ததினாலே என்ன வந்துச்சு, எனக்கு
ஆறுதலா இருந்துச்சு. அப்படி வந்ததினாலே அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பரோஷியா அப்படின்ற வார்த்தை. அப்படின்னா பரோஷியானா வரப்போறன்றது இல்லை, வந்துட்டேன் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்தி நம்ம பார்க்கணும். அப்படியே இப்போ நம்முடைய கேள்வி, நம்முடைய ஆண்டவர்கிட்ட அப்போஸ்தலர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்றதுக்கே அடையாளம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. நீங்க வரப்போறன்றதுக்கு என்ன கேட்கலாம், அவங்க அடையாளத்தை கேட்கல. புரிஞ்சுச்சிங்களா? அப்படின்னா இப்ப நம்முடைய கேள்வி, அடுத்த கேள்வி, இயேசு கிறிஸ்து கிட்ட அப்போஸ்தலர்கள் நீங்க வந்துட்டீங்கன்றதுக்கு ஏன் அடையாளத்தை கேட்கணும்? ஒருத்தர் வந்துட்டா ஏதாச்சும் அடையாளம் தேவையா? கேட்குற கேள்வி புரியுதுங்களா? இப்போ நான் அங்கே இருக்கிறோம், நான் வந்துட்டேன் அப்படின்றதுக்கு அடையாளம் வேணும் அப்படின்னு என்ன கேட்பீங்களா? ஏன் கேட்க மாட்டோம்? நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன், கரெக்டாக இல்லையா? இங்கே வந்து உட்காந்துருந்தாலும் நீங்கள் என்ன கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அடையாளம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்குறதுனால, வந்துட்டுத நீங்கள் பார்க்கறதுனால என்ன அவசியம் இல்லை, அடையாளம் அவசியம் இல்லை. ஆனால் டீச்சர்கள் கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்றதுக்கு என்ன அடையாளம் கேட்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவர் அவர் வந்துட்டாருன்னா, அவர் வந்துட்டத என்ன பண்ண முடியாது, யாரும் கண்களால பார்க்க முடியாது. பார்க்க முடியாதனாலதான் நீங்க வந்துட்டீங்கன்றதுக்கு என்ன அடையாளம் கேட்கறாங்க, கரெக்டா? அப்படின்னா அவர் மாம்ச கண்களால் பார்க்க முடியும் வந்துட்டா அப்படின்னா என்ன கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா இந்த கேள்வியை அப்போஸ்தலர் ஏன் கேட்கணும்? அவர் வரும்போது அப்போஸ்தலர் இருக்க போறாங்களா? இல்லை. யார் இருக்க போறது? நம்ம தான் இருக்கிறோம். கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவம் இது. அப்படின்னா யாருக்காக இந்த கேள்வி கேட்டிருக்காங்க தெரியல? அப்போஸ்தலர்கள் நமக்காக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஏன் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க வந்துருவீங்க, ஆனா வந்துட்டும் போது நீங்க எப்படி வந்திருக்க மாட்டீங்க, எல்லாரும் கண்களால பார்க்க முடியாது. நீங்க வந்துட்டீங்கன்னா, அப்படி கண்களால் பார்க்க முடியாத கண்டிஷன்ல நீங்க வந்துட்டு போது அது எப்படி நீங்க வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஏதாச்சும் அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இது இருந்து என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வரும்போது யாருக்கும் தெரியாது. ரெண்டாவது விஷயம், அவர் வந்துட்டாருன்னா அவரை கண்களால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. புரிஞ்சுங்களா? ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இரண்டாம் முறையில வந்துட்டாருன்னா அவர் கண்களால் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவரே சொல்லிட்டு போயிருக்கிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் செத்து எப்படி உயிர்த்தெழுந்து போனார்? ஆவியில் உயிர்த்தெழுந்து போனார். அப்படி ஆவியில் உயிர்த்தெழுந்து போனவரை நம்ம கண்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனாலதான் கேட்கிறாரு, நீங்க வந்துட்டு வரும்போது நம்முடைய ஆண்டவர் மாம்சத்தில் என்ன பண்ண மாட்டாரு, வரமாட்டாரு. ஏன்னா அவர் எப்படி போயிட்டாரு, ஆவியில போயிட்டாரு. அதான் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும். இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து மாம்சத்துல காட்சி கொடுத்ததா கூட, மாம்சத்துல காட்சி கொடுத்தார் இல்லையா, தரிசனமானார் இல்லையா, அப்படி ஆயிருந்தா கூட அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும். அவர் என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறம் அவர் மாம்சத்துல பார்க்க முடியாது. மாம்சத்துல பார்க்க முடியாதுன்னா அப்ப அவர் எப்படிதான் வருவார்? 2ஆம் வருகையில ஆவியில் தான், ஆவியின் சரீரத்துல வருவாரு. ஆனா ஆவியின் சரீரத்துல வர்றத மாம்ச கண்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதான் சொல்லிட்டார், இனி ஒருபோதும் அவரை என்ன பண்ண மாட்டோம், மாம்சத்தின்படி அறியும். ஏன் பார்க்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு உயிர் தெரிந்து யாருடைய மகிமைக்கு போயிட்டார்? பிதாவாகிய தேவனுடைய மகிமை போயிட்டார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். எங்க போயிட்டார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு? உன்னதங்கள்ல மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில். யார் அந்த மகத்துவமானவர்? பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் யாருக்கு வீட்டு இருந்தது?
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போயிட்டாரு. அது மட்டும் நம்ம அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 1:15 வசனம். கொலோசையர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். பாத்தீங்களா? அப்போ இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும். அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய ஸ்தானம் என்ன ஆசீர்வாதத்தில் என்ன மகிமையில் இருக்கிறாரோ அந்த மகிமையில் யார் போயிட்டாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிட்டார். அவர் பிதாவாகிய தேவன் எந்த தன்மையில் இருக்கிறாரு? பிதாவாகிய தேவனை பார்க்க முடியுமா? நம்ம முடியாது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6:16 வசனம். 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும். பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணக்கூடியவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவராக இருக்கிறார். அப்படின்னா மனுஷன் ஒருத்தருமே பார்க்க முடியாத தன்மையில பிதாவாகி தேவன் இருக்கும்போது அந்த தன்மைக்கு தான் இப்ப யார் உயிர் தேர்ந்து போயிருக்குது? நம்முடைய ஆண்டவராக இயேசு போயிட்டாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனாலதான் வசனம் நமக்கு சொல்லுது, இனி ஒருபோதும் அவரை எப்படி பார்க்க மாட்டோம், மாம்சத்தின்படி அறியும். அதான் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 14:19 வசனம். யோவான் 14:19 இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். அப்படின்னா இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு நேரம் நான் பார்த்துட்டோம். என்ன சொல்லிட்டாரு? வசனங்கள் நமக்கு சொல்லிச்சு, நம்முடைய ஆண்டவர் இதுக்கு முன்னாடி மாம்சத்துல இருந்தா கூட இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண முடியும், மாம்சத்துல பார்க்க முடியாதுன்னு சொல்லிச்சு. அப்படின்னா இந்த வசனம் பாப்பின்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த வசனத்துல என்னை காணாது, இன்னும் கொஞ்ச காலத்து உலகம் என்னை காணாது, என்னை பார்க்க மாட்டாங்க, நீங்களோ யாரை பார்த்து சொல்றார்? அப்போஸ்தலர் நம்மளை பார்த்து சொல்றார், நீங்களோ என்னை காண்பீர்கள். எப்படி பார்க்க முடியும் நம்முடைய ஆண்டவரை? மாம்ச கண்கள் பார்க்க முடியாது. அப்படின்னு எப்படிதான் பார்க்க முடியும்? எப்படிதான் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஆவியின் சரீரத்தில் போன பார்க்கலாம். கரெக்டா? இயேசு கிறிஸ்து எந்த சரீரத்தில் இருக்கிறாரு? ஆவியினுக்குரிய சரீரத்தில் இருக்கிறார், மகிமையில் இருக்கிறார். இப்ப நம்ம அவரை போய் பார்க்கணும்னா நம்ம எந்த தன்மைக்கு போனோம்? நம்மளும் அந்த மகிமைக்கு, அந்த சாகாமின் தன்மைக்கு போனா நம்ம யாரை போய் பார்க்கலாம்? அதான் அடுத்த வருஷம் சொல்லுது, நான் பிழைத்திருக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி மரிச்சு மகிமையில போயிட்டாரோ அதே மகிமைக்கு நீங்களும் நானும் போயிட்டா யாரை போய் பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்து பார்க்க முடியும். இது மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து வர்றதை பத்தி பேசல, பார்க்கறத பத்தி பேசல, மகிமையில நம்ம போய் அவர்கிட்ட போய் பார்க்கறத பத்தி பேசுது. அதான் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3:2 வசனம். 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். யோவான் தெளிவா சொல்லிட்டாரு, இப்ப எப்படி இருக்கிறோம், ஆனா நம்ம கிறிஸ்து செகண்ட் கம்மிங் வரும்போது நம்ம மகிமையை அடைஞ்சு அவரோட கூட போனா இனி எவ்விதமா இருப்போம்னு நமக்கு என்ன பண்ணல தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவர் எப்படி இருக்கிறாரோ அவருக்கு ஒப்பானவரா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம போய் அவரை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. அப்படின்னா இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு, அவர் வரும்போது என்ன பண்ண முடியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா அவரை மாம்ச கண்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படின்னா இந்த 2 விஷயம் தெளிவாயிடுச்சு. ஆனா இன்னை வரைக்கும் கிறிஸ்தவர்களா இருக்கிற அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் வர்றதை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அது எந்த கண்களால் பார்க்க முடியும்? மாம்ச கண்களால் பார்க்க முடியும்னு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வசனத்தை பார்த்தா வசனம் சொல்லுது, இப்படி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி என்ன பண்ண மாட்டார், அவர் வரமாட்டேன். ஏன்னா முதலாம் வருகையில் அப்படிதான் நடந்துச்சு. அங்க முதலாம் முறையில இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்பார்த்தது வேற, நடந்தது வேற. அதே மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஜனங்கள் எதிர்பார்த்துக்கிறது வேற. ஆனா வசனத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரன்னு சொன்ன விதம் வேற. தெளிவாயிடுச்சு இந்த பாயிண்ட். இப்ப அடுத்த பாயிண்ட்குள்ள போலாம். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பத்தி நிறைய வசனங்கள் இருக்குது, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனங்கள் இருக்கு. கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லப்பட்ட வசனங்களை ஃபர்ஸ்ட் 1 by 1 எடுத்து வச்சுக்கலாம்.
வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம், அதனுடைய சத்தியம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பத்தின சொல்லப்பட்ட அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். இதுல ஃபாண்ட் மாதிரி இருக்கு, வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். சோ மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்குன்னு வசனம் சொல்லியிருக்கு. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல யாருடைய வருகை இருக்குமா? அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற போல வருமா? அப்படி இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்னல் எங்கேயாச்சு கிழக்குல தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசி இருக்குதா? அது எப்படி இருக்கு? மின்னல் எப்படி இருக்குன்னு பார்த்ததே இல்லையா? காஞ்சிபுரத்தில் மின்னலே வந்தது இல்லை போல. மின்னல் எப்படி இருக்கும்? ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிளாஷ் வரும் இல்லைங்களா? ஒரு ஃபிளாஷ் வந்துட்டு போகும் இல்லையா? அது கிழக்குல இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குமா? அப்படின்னா இப்படிதான் யாருடைய வருகை இருக்குமாமா? இயேசு கிறிஸ்து வருகை இருக்குமாமா? அப்படின்னா இங்க மின்னல் சொல்லியிருக்கு. எங்க மின்னல் கிழக்குல மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கன்னு ஒரு கேள்வி வந்திருக்கா நமக்கு? இனி வரைக்கும் அந்த கேள்வி வந்திருக்காது. அப்படின்னா இதுக்குரிய சத்தியம் என்ன? இது நம்முடைய ஆண்டவராக இயேசு வருகையை பத்தி இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ரெண்டாவது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையை பத்தி சொல்லும் போது மத்திய 24:44 வசனம். 44ஆம் வசனம். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ரெடியா இருங்க. ஏன் ரெடியா இருக்கணுமா? நம்ம நினைக்காத நாடிகள்ல யாரு வருவாராமா? மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்க எப்படி இருங்க? ரெடியா இருங்க. அவர் வர்றது நமக்கு தெரியுமா? தெரியாத வசனம் சொல்லியிருக்கு. அப்படின்னா இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன நம்ம பார்க்க போறோம். அடுத்து இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1-2. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அது யாருடைய ராஜ்யம்? யாருடைய ராஜ்யம்? கர்த்தருடைய நாள். யாருடைய நாள்? ஒரு நாள்னா எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம். யாருக்கு 1000 வருஷம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு. அப்படின்னா கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டா அது எதை பத்தி பேசுது? எந்த ராஜ்யத்தை பத்தி பேசுது? கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சி பத்தி பேசுது. அதான் நம்ம 2 பேதுரு 3:8 வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு ஒரு நாள் எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம். அந்த 1000 வருஷம் தான் ஒரு நாள். அதுதான் கர்த்தருடைய நாள். அப்படின்னா கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. 1000 வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா யாருடைய ராஜ்யம் அது? கிறிஸ்துடைய ராஜ்யம். கிறிஸ்துடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுனா யார் வரணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரணும். அப்படின்னா அவருடைய வருகை எப்படி இருக்குமாமா? கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வருமா? அப்படின்னா திருடன் வர்றது யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? ஆக்சுவலா திருடனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் திருடன் சொல்றேன்னா அவர் எப்படி தெரியுங்களா? அவர் வர்றதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் திருடன். கரெக்டா இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வந்தா அது அவர் பேர் என்ன இல்லை, திருடன் சொல்ல முடியாது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நாள், அவருடைய வருகை எப்படி இருக்குமா? திருடன் வருகிற விதமாய் வரும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய 2ஆம் வருகையை என்ன பண்ண முடியாது, யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி. கரெக்டா? அப்படின்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் எப்படி பார்த்தோம்? அவர் வர்றது யாருக்கும் தெரியாது. திருடன் வர்ற மாதிரி வருவார்னு பார்த்தாரு. அவர் எப்போ வருவார்னு நமக்கு என்ன பண்ணாது, தெரியாதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த நாளையும் நமக்கு என்ன பண்ணல, தெரியாதனால நம்ம விழிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்குது. அப்படி சொல்லிட்டு இருந்து திடீர்னு இந்த வசனம் எப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோட வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுதியிருப்பார். அப்படின்னா இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்னு போட்டிருக்கு. ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம். ஆனா இதுக்கு முன்னாடி
திருடன் எப்படி வருவாரு? சத்தம் போட்டு வருவாரா? அங்க தெளிவா என்ன சொல்லிருக்கு பார்த்தீங்கன்னா, திருடன் வருகிற விதமா இருக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இல்ல ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் என்ன பண்ணுவாரு? தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவாரு போட்டு. அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? வித்தியாசங்கள் வருதா வசனங்கள்? அப்படின்னா என்ன? இதுவும் கரெக்ட், அதுவும் கரெக்ட். ஆனா எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்தது இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வருகை பத்தி லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். எப்போ வருவார்? 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்தில். இப்ப என்னோட கேள்வி, 2ஆம் ஜாமத்தில் வருவாரா 3ஆம் ஜாமத்தில்? 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அடுத்தது நம்முடைய ஆண்டவருடைய வருகை பற்றி இன்னொரு வசனம் எப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். எப்படி இருக்குமாமா? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் நம்ம வரோம் வருவாராம். அப்படின்னா இந்த வசனம் எதை பத்தி சொல்லி? அப்படின்னா இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வசனத்தினுடைய ஆழமான சத்தியங்கள் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வருகை பத்தி சொல்லும்போது இன்னொரு வசனம் எப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார். எப்படி வருவாராமா? அவர் வரும்போது மேகங்களோட வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். போன வசனம் வரைக்கும் எப்படி வரும்னு சொன்னாரு? யாரும் பார்க்க முடியாது. திருடம் வர்ற மாதிரி வரும். 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வரும். ஆனா இந்த வசனம் மேகங்களோட வருவாராமா. கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை குத்தினவர்கள் வேற அவரை பார்ப்பாராமா. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், ஆமீன். பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமீன். அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாமே எப்படி இருக்கு? எல்லாமே யாரை பத்தி பேசுது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை பத்தி தான் பேசுது. ஆனா பேசியிருந்தாலுமே ஒரே மாதிரி சொல்லுதா? வேற வேற விதத்தில் சொல்லியிருக்கு. அப்படின்னா இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனமா இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம என்ன பண்ண இப்ப போயிட்டு பார்க்கணும். அதான் நம்ம பார்க்கணும். 2 பேதுரு 1 1ஆம் அதிகாரம் 20-21 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையாதா இராது என்று நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் முந்தி அறிஞ்சுக்கணும். அப்படின்னு இப்ப பார்த்த வசனங்கள் எல்லாமே மிகப்பெரிய தீர்க்க தரிசன வசனங்கள். இந்த வசனத்துல மேகம் சொல்லிட்டாருன்னா மேகம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் சொல்லியிருக்கிறேன்னா அப்படி நம்ம என்ன பண்ண முடியும்? டைரக்டா எடுத்துக்கூடாது. அப்படின்னா இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நம்ம என்ன பண்ண இப்போ கூர்ந்து கவனிக்கணும். இவ்வளோ வசனங்கள் வித்தியாசமா சொல்லி இருக்குது தீர்க்க தரிசன வசனங்கள். அந்த தீர்க்க தரிசன வசனத்துக்கு சுய தோற்றம் பொருள் இருக்கு இல்லைன்னு வசனம் சொல்லியிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் செகண்ட் கம்மிங் பத்தி போட்டிருக்கும் போது நம்ம எதை போய் பார்த்துனுக்குறோம்? உட்காந்துட்டேன் வானத்தை பார்த்துனுக்குறோம். எப்போ வருவாரு? வானத்துல என்ன அடையாளம் மாறுதா? மேகம் வந்து கிறிஸ்து மாதிரி ஏதாவது டிசைன் கொடுக்குதா? கொடுத்தோன்னு நான் கண்டுபிடிச்சிடும். பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போறான்னு முடிவு பண்ணிடும். ஆனா எதை பார்க்கணும்? வானத்தை பார்க்கறத விட்டுட்டு வசனத்தை பார்த்தா ஏகப்பட்ட கேள்வி வருது. அப்படின்னா அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கண்டுபிடிச்சிட்டா நம்முடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகையை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. வானத்தை பார்த்துருந்தா ஏன் கண்டுபிடிக்க முடியாது? சொல்லுங்க பார்க்க. உதாரணத்துக்கு வானத்தை பார்த்துருக்குறாங்க. எதுக்கு? இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வருவான். உதாரணத்துக்கு மாம்சத்துல இயேசு கிறிஸ்து வராருன்னு ஒரு டேட் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்ல இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் வராருன்னு வச்சுக்கோங்க, இல்லை இஸ்ரேலில் வராருன்னு வச்சுக்கோங்க. அந்த இஸ்ரேலில் வரும்போது நமக்கு நைட்டாக பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணிருப்போம்? அப்போ தூங்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு பகலா இருக்கும். ஒரு இந்தியாவில் இந்த சைடு வந்தாருன்னா இங்க பகலா இருக்கும், அங்க இருட்டா தூங்கி இருக்கும். அப்போ அவங்க தூங்கினுக்கு தப்பா? அப்படின்னா இதை வச்சு என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அதான் வானத்தை பார்க்காதீங்க, ஏன்னா வானத்தை பார்க்க சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லலை. ஆனா சொல்லியிருக்கிற வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் பவுல் தெளிவா சொல்லிட்டாரு, பேதுரு தெளிவா சொல்லிட்டாரு. எதை கவனிச்சு பாருங்க, தீர்க்க தரிசன வசனம் இருக்கு. அப்படின்னா இப்போ 1 by 1 நம்ம போலாமா?
இப்போ ஃபர்ஸ்ட் எந்த வசனத்துக்குள்ள போலாம்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரதை பத்தி இந்த வசனம் சொல்லியிருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு தீர்க்கதரிசன வசனத்துக்குள்ள போலாம். இந்த வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வரும்னு சொல்லியிருக்குது? 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது. அப்படின்னா 2ஆம் ஜாமத்தில் வர போறாரா, இல்ல 3ஆம் ஜாமத்தில் வர போறாரா, இல்ல 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது அப்படின்னு சொன்னா எப்போ வரப்போறாருன்றத இப்ப நம்ம போலாம் உள்ளர. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு ஜாமம் என்னன்னு தெரியணும். கரெக்டா இல்லைங்களா? ஜாமம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த சத்தியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எதுக்குள்ள போலாம்னு பார்த்தீங்கன்னா, பைபிள்ல கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பத்தி பார்க்கறதுக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 6+1 அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த 6+1ன்ற கான்செப்ட் பைபிள்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் சிருஷ்டிப்பின் வாரங்கள் இருக்குல்ல, அந்த சிருஷ்டிப்பின் வாரத்துல 6 நாள் படைப்பின் வேலையை பண்ணுவார். கரெக்டா? 7ஆம் நாள் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? ஓய்ந்திருக்கிறார். கரெக்டா? அந்த ஓய்ந்திருக்கக்கூடிய விஷயத்தை தான் 7 படைப்பின் வாரங்களா, சிருஷ்டிப்பின் வாரம், கிரியேட்டிவ் டேஸ்ன்னு இருக்குது. அந்த கிரியேட்டிவ் வீக்ல 6 நாள் படைப்பின் வாரங்கள், ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஓய்ந்திருக்கக்கூடிய விஷயத்த நம்ம வச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த விஷயத்துல இந்த 7ஆவது நாள் ஓய்ந்திருக்கிற நாளா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயத்த தேவன் பைபிள்ல சாம்பிளா அவனுக்கு கொடுத்துருக்கிறார். என்ன சாம்பிளா கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள்ல 6 நாள் வேலை செய்யணும், 7ஆவது நாள் ஓய்ந்திருக்கணும்ன்றத பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் எங்கேயாச்சும் தேவன் கொடுத்துருக்கிறாரா? 6 நாள் வேலை செய்யணும், 7ஆவது நாள் ஓய்ந்திருக்கணும்னு பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் எங்கன்னா கட்டளையா கொடுத்துருக்கிறாரா? எஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இஸ்ரேல் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, 6 நாள் வேலை செய்யணும், 7ஆவது நாள் பண்ண நீங்க ஓய்ந்திருக்கணும். அந்த 7ஆவது நாள் என்ன நாள் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள், உங்களுக்கு சாபத் டே அப்படின்னு சொல்லியிருப்பார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். 6 நாள் நீங்க வேலை செய்யலாம், 7ஆவது நாள்லாம் பண்ணணும், ஓய்ந்திருக்கும். இது அப்படியே எப்படி பிரித்தீங்களா? பிரிப்பாரு. 6 வருஷம் நிலத்துல பயிர் பண்ணணும், 7ஆவது வருஷம் என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாது, நிலத்துல பயிர் பண்ணக்கூடாது. அது அப்படி எப்படி கொண்டு போக தெரியுங்களா? 7 × 7 7 வருஷம் × 7 வருஷம் 49ஆவது வருஷம் அது பெரிய ஓய்வு வருஷம், 50ஆவது வருஷம் ஜூப்ளி வருஷம் பிரிப்பார். அப்படின்னா இந்த விஷயத்துக்கு நம்ம டீட்டெயிலாக போக போறதில்ல. இதுல சிம்பிளா என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, தேவன் அவர் சிருஷ்டிப்பின் வாரத்துல 6 நாள் சிருஷ்டிப்பு, 7ஆவது நாள் ஓய்ந்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிளா கொடுத்தார். ஏன் அந்த 7ஆவது நாள் ஓய்வு நாள் அப்படின்னு ஒரு கட்டளை இஸ்ரேல் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா, அந்த 7ஆவது நாள் ஓய்வு நாள் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஓய்வு நாள் ஒன்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை அதை அடையாளப்படுத்துது. எந்த நாள்? 7ஆவது நாள் ஓய்வு நாள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஓய்வு நாள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை, 1000 ஆண்டு அரசாட்சியை அதை அடையாளப்படுத்துது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மார்க் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அப்படின்னா அந்த நாள், ஒரு நாள் எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம். அந்த 1000 வருஷம் யாருடைய ராஜ்யம்? கிறிஸ்துடைய ராஜ்யம். அந்த 1000 வருஷத்தை ஓய்வு நாளா கிறிஸ்துடைய ராஜ்யமா இருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு யார் ஆண்டவராக இருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்காருன்னு பார்க்கிறோம். அதான் நம்ம பார்க்கிறோம் வசனத்தில். நம்ம பேதுரு நம்ம ஆல்ரெடி வாசிச்ச வசனம் தான், ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு 1000 வருடம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த கடைசி நாள்னு சொல்லுது இல்லைங்களா, கர்த்தருடைய நாள், கடைசி நாள், 7ஆவது நாள், ஓய்வு நாள், கர்த்தருடைய கிறிஸ்துடைய ராஜ்யம் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை பத்தி பேசும். 1000 இயர் அப்படின்றது ஒரு நாள். சாபாத் டே, ஓய்வு நாள்ன்றதும் அதை பத்தி தான் பேசுது. 7ஆவது நாள் அப்படின்னு பைபிள் போட்டுக்குன்னா அதுவும் இதை பத்தி பேசுது. அதே மாதிரி கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துடைய ராஜ்யம் சொல்லிட்டா அது எல்லாமே 7ஆவது நாளை பத்தி தான் பேசும். கரெக்டா? அப்படின்னா இந்த சிருஷ்டிப்பின் வாரத்துல 7ஆ பிரிக்கலாம். அதுல கடைசி ஒரு நாள் இருக்குல்ல, 7ஆவது நாள் சிருஷ்டிப்பின் வாரத்துல, அந்த நாள், அந்த 7ஆவது நாள் ஒவ்வொரு நாள் இருக்குது. முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள் இருக்கு இல்லையா, அந்த 7ஆவது நாள் சிருஷ்டிப்பின் வாரத்தை
எடுத்து தனியா பிரிச்சா 7 என்ன பண்ணலாம் பார்த்தா பிரிக்கலாம். எந்த வாரத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டிப்பின் வாரம் இருக்கு இல்லையா, இருங்க ஒரு நிமிஷம், தெரியுதுங்களா? இதுதான் 7வது சிஸ்டிப்பினுடைய 7வது நாள். இந்த 7வது நாளை 7ஆ பிரிக்கலாம். அந்த 7ஆ பிரிக்கும் போது 6 தனியாகவும் 1 தனியாகவும் பிரிக்கலாம். அதாவது இந்த 6000 வருஷம் தனியாகவும் கடைசி ஒரு 1000 வருஷம் தனியாகவும் பிரிக்கிறோம். ஏன் கடைசி 1000 வருஷம் தனியாக பிரிக்கிறோம்? அது யாருடைய ராஜ்யம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். புரியுதுங்களா? இந்த 7000 வருஷம் எதுக்குள்ள இருக்கிறது? இந்த 7வது சிஸ்டிப்பின் வாரத்துக்குள்ள நாளுக்குள்ளற இந்த 7000 வருஷத்தை நம்ம பிரிக்கணும். அதுல கடைசி வாரம் இருக்கு பார்த்தீங்களா, கடைசி ஒரு நாள் 1000 வருஷம், அது யாருடைய ராஜ்யம்? கிறிஸ்துனுடைய ராஜ்யம். இதை நாம் பார்க்கிறோம். இந்த 6000 வருஷம் தீமை நிறைந்த பாவம் நிறைந்த ஒரு காலப்பகுதி. 7வது 1000 வருஷம் இருக்கு பார்த்தீங்களா, கடைசி 1000 வருஷம், அது யாருடைய ராஜ்யம்? கிறிஸ்துனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி. இந்த 1000 ஆண்டு அரசாட்சியை பற்றி பைபிள் சொல்லும் போது திரும்ப கொடுத்தலின் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் திரும்ப கொடுத்தலின் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் மனுஷன் இந்த 6000 வருஷமா இழந்து போயிட்டானோ அது எல்லாத்தையுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? திரும்பி கொடுத்துட்டு போறாரு. ஸோ இந்த திரும்ப கொடுத்தல் காலத்தை பத்தி சொல்லும் போது தான் யூப்ளி வருஷம்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த யூப்ளி வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கிட்ட யூப்ளி வருஷம் ஒரு நாள் இருக்குது. அந்த வருஷத்துல எதெல்லாம் இஸ்ரேல் தேசம் இழந்து போயிட்டாங்களோ அந்த லேண்ட் மறுபடியும் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8 to 10 வரைக்கும். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 முடிய. 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அப்படின்னா அந்த யூபிலி வருஷம் ஒருவேளை இஸ்ரேலுக்கு கானான் தேசத்துல லேண்ட் பிரிச்சு கொடுத்த உடனே அந்த இஸ்ரேல் செட்டில் ஆயிட்டு இருக்கிற அவங்க ஒருவேளை சில கஷ்டத்து நிமித்தமா அந்த லேண்டை வித்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க எது வரைக்கும் அதை அனுபவிக்க முடியுங்களா? வாங்கினவங்க யூபிலி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அனுபவிக்க முடியும். யூபிலி வருஷம் வந்துருச்சுன்னா அந்த லேண்ட் எதுக்குமே அவங்க அமௌண்ட் கொடுக்காம எந்த லேண்டை இவங்க வித்தாங்களோ திருப்பி அவங்களுக்கு என்ன ஆயிடும்? அந்த லேண்டு சொந்தமாயிடும். இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துடைய ராஜ்யத்துல மனுக்குலம் எதை இழந்து போயிட்டாங்களோ அதை மறுபடியும் திருப்பி என்ன பண்ணுவார்? கிறிஸ்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்காரு. திரும்ப கொடுத்தலின் காலம். இதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சில் பேசுவார். ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீருங்காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருவிவிலியம். விண்ணேற்றம் அடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை. அப்படின்னா விண்ணேற்றம் அடைந்த இயேசு, மகிமையில் போன கிறிஸ்து எல்லாவற்றையும் சீர்படுத்தும் காலம் வரை அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கக்கூடிய காலம் வர்ற வரைக்கும் விண்ணுலகில் இருக்க வேண்டும். எங்க இருக்கணும்? விண்ணுலகில, பரலோகத்தில் இருக்கணும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். அப்படின்னா இந்த காலத்தை பத்தி தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்க தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி திரும்ப கொடுத்தலின் காலம் ஒன்று வரப்போது. அந்த டைம் வந்த உடனே யார் வந்துருவார்? இயேசு கிறிஸ்து வந்துதான் இந்த வேலையை என்ன பண்ணணும்னா செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாள் எவ்வளவு வருஷம்? கிறிஸ்துனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி. அதான் 1000 வருஷம். அதான் நான் பார்க்கிறோம். அது எது திரும்ப கொடுத்தலின் காலம் பார்த்தீங்கன்னா, சிஸ்டிப்பின் வார்த்தையில கடைசி 1000 வருஷம் தான் திரும்ப கொடுத்தலின் காலம். அப்படின்னா இது கடைசி 1 வந்து 1000 வருஷம். அப்படின்னா முன்னாடி இருக்கிற 6 நாள் 6000 வருஷம். அப்படின்னா இந்த கடைசி ஒரு நாள் இருக்கு இல்லையா, திரும்ப கொடுத்தல் காலம். இந்த திரும்ப கொடுத்தலுடைய காலத்தை பத்தி சொல்லும் போது, இந்த 1000 வருஷத்தை பத்தி சொல்லும் போது, அந்த ஒரு நாளை பத்தி சொல்லும் போது பைபிள் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 90ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 90ஆம் சங்கீதம் வசனங்கள் 3 மற்றும் 4. நீர் மனுஷனை நிர்த்தூளியாக்கி மனுப்புத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுப்புத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எந்த வசனத்துக்குள்ள வந்தீங்க? நம்ம இந்த வசனம் இவ்வளோ வந்தோம் இல்லைங்களா? எதுக்கு வந்தோம்? ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை கண்டுபிடிக்கும். என்ன தீர்க்கதரிசனம்? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை 2ஆம் ஜாமத்திலாவது
மூன்றாம் ஜாமத்திலாவது நடக்கும். அப்படின்னா எப்போ நடக்கும்ன்றதை கண்டுபிடிக்குள்ள வந்தோம். அப்படி வரும்போது இயேசு கிறிஸ்துவோட கடைசி நாள் 1000 வருஷம் கண்டுபிடிச்சோம். அந்த 1000 வருஷம் ஒரு நாள் கண்டுபிடிச்சோம். அந்த ஒரு நாளை பத்தி சொல்லும் போது, அந்த 1000 வருஷத்தை பத்தி சொல்லும் போது, கிறிஸ்துடைய ராஜ்யத்தை பத்தி சொல்லும் போது வசனம் சொல்லுது, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா ராஜாமம், ஒரு ஜாமம் அப்படின்னா எத்தனை 1000 வருஷம்? ஒரு ஜாமம்னா எத்தனை 1000 வருஷம்? உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஜாமம் அப்படின்னா எவ்வளவு 1000 வருஷம் கேட்கிறேன். 1000 வருஷம் சேர்ந்தது ஒரு ஜாமம். கரெக்டா? அதான் நம்ம இங்கிலீஷ்லயும் பார்க்கிறோம் 1000 years. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாமம். கரெக்டா? அப்படின்னா இங்க நம்ம இந்த கடைசி 7வது நாள் படைப்பின் வாரத்துல அந்த 7 நாளா பிரிக்கலாமா? ஒவ்வொரு நாளுக்கு எவ்வளவு 1000 வருஷம்? ஒவ்வொரு நாளுக்கு எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம். 1000 வருஷம் அப்படின்னா முதல் 1000 வருஷத்துல யார் விழுந்து போனது? முதல் 1000 வருஷத்துல வாரம் இருக்கு இல்லையா, அந்த வாரத்துல 6 நாள் முடிஞ்சு 7வது நாள் ஸ்டார்ட் ஆகுதா? அந்த 7வது நாளுக்குள்ள 7 பார்ட்டா பிரிக்கிறோமா? ஒவ்வொரு கடைசி இந்த 7வது 1000 வருஷம் யாருடைய ராஜ்யம்? கிறிஸ்துடைய ராஜ்யம். இந்த ஒரு 7000 வருஷம் முதல் 1000 வருஷத்துல யார் வந்து விழுகை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? தப்பு பண்ணிட்டார். தப்பு பண்ண அந்த ஆதாம மீட்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவர் வந்தார். அவர் எப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் முறையில் வந்தாரா? முதலாம் முறையில் எப்போ வந்தார் பார்த்தீங்கன்னா 5வது நாள்ல வந்தார். 5வது நாள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வருமத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ 1000 வருஷம் முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4126 வருஷம் முடிஞ்சு. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பைபிள் குர்னாலஜி ஒரு சப்ஜெக்ட் வரும், அந்த குர்னாலஜியில் இது கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா 4126 வருஷம் முடிஞ்சு அப்படின்னா எத்தனாவது நாளுக்குள்ள கிறிஸ்து வந்திருக்கணும்? முதலாம் முறையில 4126 வருஷம் முடிஞ்சுன்னா 4000 வருஷம் முடிஞ்சு. கரெக்டா? இப்போ 126 வருஷம் எத்தனாவது நாளுக்குள்ள இருக்கு? 5வது நாளுக்குள்ள இருக்கு. அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எந்த நாள்ல வந்திருக்கிறாரு? பூமியில 5வது நாள், இந்த சிருஷ்டிப்பின் வாரத்துல 5வது நாளுக்குள்ள நம்ம வந்திருக்கிறாரு. சோ இந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மார்க் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். இந்த முதலாம் முறையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாள் யாரா இருக்கிறாரு? ஆண்டவரா இருக்கிறார். அப்படின்னா ஓய்வு நாள் சொல்லப்படுது இல்லையா, அது எந்த நாள்? 7வது நாள். இதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரா இருக்கிறார். கரெக்டா? அப்படின்னா இந்த 5வது நாள் முதலாம் வருகையில் 5வது நாள் வந்திருக்கிறாரு. வந்து சொல்றாரு, நான் எதுக்கு ஆண்டவர்? ஓய்வு நாளுக்கு ஆண்டவரா இருக்கிறார். அப்படி இந்த ஓய்வு நாள் இருக்கு பார்த்தீங்களா, இதை பத்தி சொல்லும் போது இது முதல் நாள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த முதலாம் முறையில் வந்தது முதல் நாள். 6வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நாள். 7வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 3வது நாள். அதாவது 5வது 1000 வருஷம் இருக்கும்போது 1வது நாள் கிறிஸ்துவுக்கு, 6வது 1000 வருஷம் இருக்கும்போது 2வது நாள் கிறிஸ்துவுக்கு, 7வது 1000 வருஷம் வரும்போது கிறிஸ்து முதலாம் வருகையில் எத்தனாவது நாள் ஆகுது? 3 நாள் ஆகுது. இதை பத்தி சொல்லும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்து பேசுவாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 4126 வருஷத்துக்கு அப்புறம் பேசுறாரு. என்ன சொல்ல போறாரு பாத்தீங்கன்னா 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வரணும்னு சொன்னார் இல்லைங்களா? அப்படின்னா ஒரு ஜாமம்னா எத்தனை 1000 வருஷம்? 1000 years. அப்படின்னா 5வது நாள்ல வந்து நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வரனா, 2வது ஜாமத்துல வரன்னு சொல்ல, 3வது ஜாமத்தில் வரன்னு சொல்ல, 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவதுனா எப்ப எக்ஸாக்டா வந்திருக்கு? ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நேரத்துல அதான் பாக்குறோம் 2ஆம் வருகை. அது எத்தனாவது 1000 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது? 7வது 1000 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இந்த ஒரு சிருஷ்டிப்பின் வாரத்துல 7வது நாள்ல கடைசி 7வது 1000 வருஷம் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த ஒரு சிருஷ்டிப்பின் வாரத்துல 2வது நாளா கடைசி நாளாக? கடைசி நாள். அதான் முதலாம் முறையில் நம்முடைய ஆண்டவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது மார்த்தாள், யார் லாஸ்ட் இறந்துட்டு இருப்பார்,
இறந்துட்ட உடனே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எழுந்துருவார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுது, கடைசி நாள் அவர் என்ன பண்ணுவார், எந்திரிச்சு பாருங்க நல்லா தெரியும் ஆண்டவர்னு சொல்லி. அப்படின்னா முதலாம் முறையில் வந்து கிறிஸ்து சொல்லுது, கடைசி நாள்ல இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள்ல மனுஷர்கள் லாசரு எந்திரிச்சுப்பான்னு நல்லா தெரியும் சொல்லுதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா அந்த உயிர் தேர்தல் யாருடைய ராஜ்யத்துக்குள் நடக்கும், கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துக்குள் நடக்குன்றதை பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19-21 வரைக்கும். யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 முடிய. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இந்த வசனம் எப்படி பொருந்து? இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, இந்த ஆலயத்தை இடிச்சு போட்டுருங்க, நான் என்ன பண்ணுவேன், 3ஆம் நாளைக்குள்ளற எதை கட்டிடுவேன், ஆலயத்தை கட்டிடுவேன். எந்த ஆலயத்தை பத்தி லிட்டரலா ஆலயத்தை பத்தி பேசுறாரா? இல்ல, அவர் சரீரமாகிய ஆலயத்தை. வசனம் அப்படி திறந்து வாசிங்க. 21ஆம் வசனம், அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். எதை பத்தி பேசினுக்கிறார்? அவர் சரீரமாகிய ஆலயத்தை பத்தி பேசுறாரு. அப்படின்னா சரீரமாகிய ஆலயம்னா யாரு? 1,44,000 பேர் தான் கிறிஸ்துடைய சபை தான் ஆலயம். அந்த ஆலயத்தை எப்ப கட்ட ஸ்டார்ட் பண்ணாரு? முதலாம் வருகையில் வந்து ஸ்டார்ட் பண்ணார். 5ஆவது நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அங்க முதலாம் வருகையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்றாரு, என்னோட சரீரமாகிய ஆலயத்தை எத்தனாவது நாளுக்குள்ள கட்டி முடிப்பாராமா? 3ஆவது நாள். 3ஆவது நாள் யாருடைய ராஜ்யம்? கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ள எதை கட்டி முடிச்சிருவாரு? 1,44,000 சபையை நான் என்ன பண்ணிடுவேன், கட்டி முடிச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா 2ஆம் ஜாமும் 3ஆம் ஜாமும் அப்படின்னா 6000 வருஷம் முடிஞ்சு 7வது 1000 வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது யார் வந்துடுவாரு? அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துடுவார். அதான் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது சொல்லி. அப்படின்னா அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 4-6. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 முடிய. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அப்படின்னா இங்க என்ன தெளிவா சொல்ற பாத்தீங்கன்னா, சகோதரரே, அந்த நாள் எப்படி வருமா? அந்த நாள் எப்படி வரும்னு சொல்லிட்டாரு. எந்த நாள்? கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுறது இப்ப ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஸ்டார்ட் ஆகும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா அது எப்படி வருமாமா? திருடனை போல் என்ன பண்ண, உங்களை பிடித்துக் கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கீங்க. நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். இங்க தெளிவா சொல்லிட்டார். 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது அப்படின்னா அப்படி ஆண்டவராக இயேசு 6000 வருஷம் முடிஞ்சு 7வது 1000 வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு வந்துருவார். அப்படி வர்றத யாரால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. மாம்ச கண்களால பார்க்க முடியாது. அதான் நமக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. அவர் வரும்போது யாருக்கும் தெரியாது. 2வது மாம்ச கண்களால பார்க்க முடியாது. அப்படின்னா அவர் வந்துட்டாருன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு விஷயம், இன்னொரு வசனம் சொல்லுது, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல யாருடைய வருகை இருக்குமாமா? மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அப்படின்னா மின்னல் எங்கேயாச்சு கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குமா? அப்படின்னா இங்க மின்னல் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல லைட்னிங் அப்படின்னு இருக்கும். லைட்னிங் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, கிரீக்ல ஆஸ்ட்ரேப் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, பிரைட் ஷைனிங் அப்படின்னு அர்த்தம். பிரைட் ஷைனிங். இப்போ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. மின்னல் எங்கேயாச்சு கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும் போகுமா? போகாது. கரெக்டா? அது எப்படி இருக்கும்? அது இஷ்டத்துக்கு ஒரு இடத்துல ஃபிளாஷ் ஆகி போயிட்டு என்ன பண்ணும், வந்துடும். ஆனா இங்க ஒரு பிரைட் ஷைனிங் கிழக்கிலும் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குமா? அப்படி எதுதான் கிழக்கிலும் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும்? சூரியன். வெரி குட் பிரதர். அப்படின்னா சூரியன்னா கிழக்கிலிருந்து தோன்றி எது வரைக்கும் பிரகாசிக்கும்? மேற்கு வரைக்கும் பிரகாசி. இப்ப நம்முடைய கேள்வி, சூரியன் யாரை அடையாளப்படுத்துது பைபிள்ல? நீதியின் சூரியன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா சூரியன் எப்படி கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறதுக்கு டக்குன்னு வந்துருமா?
வராது. எப்படி இருக்கும்? அந்த சூரியன் உதிச்சு அப்படியே கிராஜுவலா என்ன ஆக ஆரம்பிக்கும், மேலே போகும். கரெக்டா? அப்படி மேலே போயிட்டு ஒரு 12 மணி ஆகும்போது மதிய டைம்ல உச்சிக்கு வந்து நிற்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலா அது குறையும். அப்படின்னா இதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவல் ப்ராசஸ். அப்படியே என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டாருன்ற விஷயத்த அப்படியே என்ன பண்ணும், கிராஜுவலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். எப்படி சூரியன் நடுவானத்துக்கு உச்சத்துக்கு வரும்போது எல்லாரும் சூரியன் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்களோ, அந்த மாதிரி கிராஜுவல் ப்ராசஸா இருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகை. அதுதான் வசனம் சொல்லுது, மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் வர்றது யாருக்கும் தெரியாது, மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. 2வது, அவருடைய வருகையில நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. புரிஞ்சுச்சிங்களா? அடுத்தது 2வது, இன்னொரு விஷயம், 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா வசன வாசகம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னா இங்க தெளிவா ஒரு வசனம் இருக்குது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். அப்படின்னா பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் இருக்கு இல்லையா? இந்த ஆரவாரம்னா எதை அடையாளப்படுத்துது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சத்தம் இருக்கும். அந்த ஆரவாரம்ன்ற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஷவுட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஷவுட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கெலுமா அப்படின்ற ஒரு கிரீக், இந்த ஷவுட் அப்படின்ற வார்த்தை கெலுமான்ற ஒரு வார்த்தை இருக்குது கிரீக் வேர்ட்ல. இது என்ன அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது கெலுமா அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஊக்கமளிக்கும் சத்தம் அப்படின்னு அர்த்தம். ஊக்கமளிக்கும் சத்தம் அப்படின்னு அர்த்தம். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஊக்கம் அளிக்கக்கூடிய சத்தத்தை அவர் கொடுக்கிறாருன்னா என்ன சத்தத்தை கொடுப்பாரு நம்முடைய ஆண்டவர்? நம்முடைய ஆண்டவர் வரும்போது சத்தம் ஒன்று வருமா, அந்த சத்தம் எப்படி இருக்கணுமா, நம்மளை ஊக்கம் அளிக்கக்கூடிய சத்தமா இருக்குமா. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு சத்தத்தை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி எப்படி கொடுப்பாராமா சத்தம்? வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அவர் வரும்போது ஒரு சத்தம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சத்தத்தை கண்டுபிடித்து வெளிப்படுத்தணும் உள்ள போனா அவர் சொல்ல, இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் தட்டுறார் இல்லையா? அந்த தட்டக்கூடிய சத்தம் எதை அடையாளப்படுத்தும்? இந்த டோர் தட்ட சத்தமா? அவர் ஒரு சத்தத்தை கொடுக்கிறார் இல்லையா? அந்த சத்தம் எதை அடையாளப்படுத்தும்? அடுத்து அப்படி லைன் வாசிக்க, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். எந்த கதவை? எந்த கதவு? வெரி குட், இருதயத்தின் கதவை. அப்படி இருதயத்து கதவை திறக்கணும்னா சத்தம் கேட்கணும்னா என்ன சத்தம் கேட்டா இருதயத்தின் கதவை திறக்கலாம்? எந்த சத்தம்? வெரி குட், வசனம் என்கிற சத்தத்தை யார் கொடுப்பாரு? நம்முடைய ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த வசனம் என்கிற சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா, எந்த கதவு? இருதயம் என்ற கதவை திறந்தா அவர் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ண வராமா, அவனும் அவனோட போஜனம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது அவர் என்ன கொடுப்பாராமா? என்ன கொடுப்பாராமா? சத்தியத்தை கொடுப்பாராமா. அந்த சத்தியத்துக்காக யார் தங்களுடைய இருதயத்தை திறக்கிறாங்களோ அவங்களோட கூட சத்தியத்தை ஷேர் பண்ணுவாரு. அப்படின்னா இங்க சத்தம் சொல்றது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. என்ன சத்தியத்தை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகையில் வந்து ஊக்கமளிக்கும் சத்தியம் கொடுக்கிறார். சாதாரண சத்தியம் இல்லை, ஊக்கமளிக்க சத்தியம் கொடுக்கிறாரு. அது சவுண்ட் டாக்டரின். அந்த சத்தத்தை பத்தி தான் அந்த வசனம் சொல்லுது. அவர் ஆரவாரத்தோடும் அப்படின்னு அர்த்தம். அவர் கொடுக்கக்கூடிய சத்தம் எப்படி இருக்கு? நமக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய சத்தியமா இருக்கும். அந்த சத்தியத்தை கேட்க கேட்க நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? உற்சாகம் வரும். அதே இடத்துல அந்த கொடுக்கக்கூடிய சத்தியம் மிகப்பெரிய எச்சரிப்பு நமக்கு என்ன பண்ணும்? கொடுக்கும். அப்படின்னா நம்ம மறுபடியும் பார்க்கலாம் பாருங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு வர்றது யாருக்கும் தெரியாது, கண்களால பார்க்க முடியாது. அவருடைய 2ஆம் வருகையில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அடுத்தது அவர் வரும்போது
அதிகப்படியான சத்திய வெளிச்சம் இருக்கும். அதே நேரத்துல அவர் கொடுக்கக்கூடிய அந்த சத்திய வெளிச்சம் மூலமா ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. அதுக்கப்புறமா இன்னொரு வசனத்தோட விளக்கத்தை பார்க்கலாம். வசன வாசிக்க வெளிப்படுத்தல் 1:7 வசனம். வெளிப்படுத்தல் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். அப்படின்னா அவர் வரும்போது எதன் மேல வருவார்? இதோ மேகங்களுடனே வருகிறார். அப்படின்னா அவர் வரும்போது மேகத்தின் மேல ஏறி வருவாரா? இது தப்பா புரிஞ்சா நம்ம ஆளுங்க எதை பார்த்துன்னு மேகத்தை அப்படியே மேகத்து மேல ஒரு கப்பல் மாதிரி அப்படியே வருவார், ஸ்கேட்டிங் ஆயிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க மேகங்களோட வருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா மேகம் பைபிள்ல எதை அடையாளப்படுத்தும்? மேகம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? திடீர்னு ஒரு பெரிய கிளவுட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருள மொப்பும் மந்தாரமா இருக்குமா? அப்படின்னா பைபிள்ல மேகம் சொல்லுதுன்னா அது மிகுந்த உபத்திரவத்தை அடையாளப்படுத்தும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. செப்பனியா 1:14 வரைக்கும் வாசிக்கலாம். செப்பனியா 1 வசனங்கள் 14 முதல் 16 முடிய. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டிச் சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். அப்படின்னு இந்த வசனம் எந்த காலத்தை பத்தி சொல்லு பாத்தீங்கன்னா மிகுந்த உபத்திரவத்தை பத்தி இந்த வசனம் சொல்லுது. அந்த உபத்திரவத்துக்கு சொல்லும் போது அது எப்படி இருக்குமா? அந்த நாள் ஆரம்பிக்கும் போது அது மப்பும் மந்தாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். அப்படின்னா அந்த மேகம் எதை அடையாளப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மிகுந்த உபத்திரவத்தை அடையாளப்படுத்துது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3:10 வசனம். 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வரும்போது வானங்கள் அப்படியே மடமடன் அகன்று போகும், பூதங்கள் ஏதோ வெந்து உருகி போகும். ஏதோ பூதம் ஆனால் சொல்லிட்டு பாத்தீங்களா? அது பூதம்னா எந்த பூதம் நம்ம நினைச்சுக்க வேண்டாம். அப்படின்னா இங்க வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். அப்படின்னா இந்த வானம் மண்டலக்கூடிய அந்த சாத்தானுடைய அரசாட்சி என்ன பண்ணப்பட்டோம்? என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் என்ன பண்ண பாத்தீங்கன்னா அழிந்து போகும். அப்படின்னா என்ன சொல்றாரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? அவர் 2ஆம் வருகையில் வரும்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஆஃப் த எர்த், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அமைப்பு, வானத்தில் இருக்கிற அமைப்பு எல்லாமே என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மோசமான அரசாட்சி இருக்குதா இல்லையா? இப்ப சாத்தான் பூமி எப்படி அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறான்? எங்கிருந்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறான்? வானத்திலிருந்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறான். கரெக்டா? அந்த வானத்துல சாத்தான் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பூமியில அவனுடைய அரசாட்சி கீழே இருக்கிற அந்த பூமி முழுக்க முழுக்க மோசமான ஒரு பாவத்துல மோசமான ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்ப நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய நாள் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் வந்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய அரசாட்சி அழிக்க போறாரு. இந்த பூமியில இருக்கிற ஒரு மோசமான இந்த பூமியில இருக்கிற ஒரு அமைப்பை என்ன பண்ண போறாரு? அழிக்க போறாருன்றத சொல்லதான் அந்த வசனம் சொல்லுது. அவர் எப்படி வர்றாரு பாத்தீங்கன்னா மேகங்களோடே வருகிறார். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3:12 வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோടെ காத்திருங்கள், அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்க எல்லாமே சாத்தானுடைய இந்த மோசமான கிங்டம் என்ன பண்ண நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழிக்கப்படுறாரு. இதுல என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு 2ஆம் வருகையில் வராருன்னா யாருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடும். அவர் வரும்போதே யார் தான்? அவரு ராஜா. கரெக்டா? ராஜா வராருன்னா எதை ஸ்டார்ட் பண்ணுவார்? ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ராஜ்யத்துக்குள்ள எதை அழிக்கிறாரு? இந்த மோசமான ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மோசமான விஷயத்த என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா அழிக்க போறாரு. இததான் சொல்லுது நம்முடைய ஆண்டவராய் இயேசு மேகங்களுடைய கூட வருகிறார். அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வரும்போது மிகுந்த
உபத்திரவம் இந்த பூமியில நடக்கும். ஏன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்முடைய ஆண்டவர் அழிக்கிறார். அப்படி அழிக்கும்போது பூமியில் இருக்கிற ஜனங்கள் அது மிகப்பெரிய உபத்திரவத்தை என்ன பண்ணுவாங்க, மாட்டுவாங்கன்றதான் அது அடையாளப்படுத்துது. இன்னொரு வசனம் அதான் வெளிப்படுத்தல 1:7 நம்ம பார்க்கிறோம். அவரை என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, வாசிங்க வெளிப்படுத்தல் 1:7 வசனம். வெளிப்படுத்தல் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். கண்கள் யாவும் அவரை காணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுமா? 2ஆம் வருகையில வரும்போது பார்க்க முடியுமா? வசனம் நம்ம பார்த்துட்டோம், என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. மாம்ச கண்களை பார்க்க முடியாது. இந்த வசனத்துல கண்கள் யாவும் அவரை காணும் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சி அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது கிரீக்ல பார்த்தீங்கன்னா ஆப்டோமாய் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆப்டோமாய் அப்படின்னா பார்க்கற, லிட்டரலா கண்களை பார்க்கறத பத்தி பேசல. இந்த ஆப்டோமாய்ன்ற வார்த்தையை தான் அது அப்படியே மறுவி என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கல் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இங்க ஆப்டோமாய்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்சர்வேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்சர்வேஷன்னா நான் பேசுறத பார்த்தீங்களா அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கிற விஷயத்தை அப்சர்வ் பண்றீங்களா அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது அப்சர்வேஷன். அப்படின்னா இங்க வசனத்துல அவரை கண்கள் யாவும் அவரை காணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஆக்சுவலா கண்கள் யாவும் அவரை பார்க்காது, அவர் வந்துட்டுத என்ன பண்ணிப்பாங்க, எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. அப்படிதான் சொல்லியிருக்க தேவை வசனம். அது லிட்டரலான கண்கள் பார்ப்பாங்கன்னு சி அப்படின்ற வார்த்தைக்கு அப்சர்வேஷன் அர்த்தம். அப்படின்னு அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்றத என்ன பண்ணிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்களே தவிர மாம்ச கண்களை என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லியிருக்குன்னா அந்த வசனத்துக்கு இந்த வசனம் என்ன ஆகாது, முரண்பாடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது யாருக்கும் தெரியாது. கரெக்டா? 2வது விஷயம், அவர் வர்றத நிறைய ஸ்டேஜஸ், அவர் எடுத்தோம் நேரம் வந்துட மாட்டார். அவருடைய வருகை என்ன பார்த்தீங்கன்னா நிறைய, எப்படி சூரியன் அப்படியே கிராஜுவலா போக 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 தான் கண்டுபிடிக்க முடியுமோ அந்த மாதிரி சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி தான் அவருடைய வருகை. உதாரணத்துக்கு சூரியன் உதிச்சுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும்? நமக்கு 6 மணிக்கு. ஆக்சுவலா நம்ம எந்திரிச்சதுக்கு முன்னாடியே சில பேர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா விடிஞ்சிச்சுன்றத பார்ப்பாங்க. கரெக்டா இல்லையா? சூரியன் விடிஞ்சிச்சுன்றத, சூரியன் வந்துச்சுன்றத விடியலை வச்சு கண்டுபிடிப்பாங்க. கரெக்டா? அந்த விடியலுடைய வெளிச்சம் வந்துச்சுன்னா எது உதிச்சுன்றுவாங்க, சூரியன் உதிச்சு. ஆனா அந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்திருக்கும். அப்படி வெளிச்சத்தை பார்த்து சூரியன் வந்துச்சுன்னு நினைப்போம். ஆனா ஆல்ரெடி சூரியன் என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கோம். அதோட வெளிச்சம் ஃபர்ஸ்ட் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வரும்போது அதுக்கப்புறம் 6 மணிக்கு எழுந்திரிச்சுக்கிறோம் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். கரெக்டா? அதுக்கப்புறம் சில பேர் 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சுப்பாங்க, அவங்க தான் அப்புறம் பார்ப்பாங்க. சில பேர் 12 மணிக்கு எழுந்திரிச்சுக்கும் போது பார்த்தா எல்லாருக்குமே எது தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் எப்போ தெரிஞ்சிடும் சூரியன் உதிச்சுன்னு 12 மணிக்கு கண்டுபிடிக்கும். அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு வருகை ஃபர்ஸ்ட் யாருக்கும் தெரியாம வரும், வந்துடுவார். வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்துட்டத ரிவீல் பண்ண ஆரம்பிப்பார். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சமான ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கடைசியில நீதியின் சூரியன் பிரகாசிக்கும் போது அவருடைய ராஜ்யத்துல அவர் ராஜ்யம் வெளிப்படையா ஸ்தாபிக்கப்படும் போது ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் புரிஞ்சுப்பாங்க எது வந்துருச்சு, நீதியின் சூரியன் அவருடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே யார் விழிப்பா இருக்கிறாங்களோ, யார் தூங்காம விழிப்பா இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிடும். அப்படின்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது நம்முடைய ஆண்டவரோட 2ஆம் வருகையில. அடுத்தது அவர் வரும்போது அதிகப்படியான சத்தியங்கள் வெளிப்படும். கரெக்டா இல்லைங்களா? வெளிப்பட்டிருக்கா? இப்ப நம்மளாம் வாரம் கேட்டுங்க, அது என்ன சத்தியம்? கொஞ்சம் சத்தியமா, அதிகப்படியான சத்தியமா? அதிகப்படியான சத்தியம் வெளிப்பட்டு இருக்குது. அதே நேரத்துல எச்சரிப்பின் சத்தம் கூட வந்திருக்கும். வந்துச்சா நிறைய எச்சரிப்பின் சத்தம்? எப்பெல்லாம் கேட்டோம்? திருத்துவம் அப்படின்னு படத்துல ஒரு எச்சரிப்பின் சத்தம் கேட்டிருப்போம், நரகன்ற படத்துல கேட்டிருப்போம். அதே நேரத்துல அந்தி கிறிஸ்துன்னு ஒரு படத்துல எச்சரிப்பின் சத்தம் கேட்டிருப்போம். கேட்டுச்சா? அடுத்தது மிகுந்த உபத்திரவம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், அடையாளங்கள் வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ஒரு மாம்ச கண்களால் பார்க்க முடியும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைய இந்த மாதிரி விதத்துல இருக்கும். அப்படின்னா இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம அதிகப்படியான சத்தியத்தை கேட்கிறோமா,
கேட்கிறோம். அதே மாதிரி எச்சரிப்பின் சத்தம் கேட்கிறோமா? கேட்கிறோம். அப்படியே இதெல்லாம் யார் தான் கொடுப்பாராமா? இதெல்லாம் யார் தான் கொடுப்பாராமா? இயேசுக்கு தான் கொடுப்பாராம். அப்படின்னா நம்மலாம் கேட்டிருக்குமா இல்லையா? அதிகப்படியான சத்தியத்தை ஏறக்குறைய ஒரு 8-6 மாசமா கேட்டுக்கிறோமா இல்லையா? கேட்டுக்கிறோம். அதே மாதிரி எச்சரிப்பின் சத்தம் கேட்கிறோமா இல்லையா? அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். எஸ், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில ஆல்ரெடியே வந்துட்டாரு. அவர் வந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் அதிகப்படியான சத்திய வசனத்தை கேட்டுனுக்கிறோம், அதிகப்படியான எச்சரிப்பின் வசனத்தை கேட்டுனுக்கிறோம். அப்படின்னா அவர் வந்துட்டாருன்னா எப்போ வந்தார் கண்டுபிடிக்குமா இல்லைங்களா? அதான் அப்போஸ்தலன் பேதுரு சொல்லிட்டார், ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்றதுக்கு அடையாளம், நீங்க வந்துட்டீங்கன்றத நான் கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி வந்திருக்க மாட்டீங்க? மாம்சத்தில் வர மாட்டீங்க. ஆனா ஆல்ரெடி வந்துட்டு இருப்பீங்க. ஆனா வந்துட்டீங்கன்றத நாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, சில அடையாளத்தை சொல்றேன், அதை நீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன்றத உறுதிப்படுத்திக்கலாம். அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி வந்துட்டாரு, உண்மையிலே வந்துட்டாரு. ஆனா வந்துட்டாருன்றத அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படின்னா எந்த அடையாளத்தை வச்சு கிறிஸ்து வந்துட்டாருன்றத கண்டுபிடிக்கலாம்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் போலாம். எங்க? நம்முடைய ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா இல்லையா? என்ன கேட்டாங்க? வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்படின்னா வருகை நம்ம பார்த்தோம், அது என்னது? பிரசன்ட். வந்துட்டீங்கன்றதுக்கு எங்களுக்கு என்ன கொடுங்க? அடையாளம். அப்படின்னா பரோஷியா அப்படின்ற ஒரு வார்த்தை. பரோஷியா அப்படின்னா பிரசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிரசன்ஸ்னா வந்து இருத்தல். இப்ப இயேசு ஆல்ரெடி வந்துட்டாரு. அவர் வந்துட்டாருன்றத நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பார்க்கல, நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா என்ன பண்ணிட்டாரு? அவரு வந்துட்டாரு. அவர் இந்த வேலையை பண்ணிருக்கிறாரு. அவர் வந்துட்டாருன்னு கண்டுபிடிச்சு சில அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை கண்டுபிடித்து இப்ப எங்க போலான்னு பாத்தீங்கன்னா மத்திய 24ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள் 4 மற்றும் 5. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் 1ஆம் வருகையில வரும்போது சொல்றாரு, இயேசு அவர் பிரதியுத்தரம், ஒருவன் உங்களிடத்தில் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? அநேகரை வஞ்சிப்பாங்க. நம்பாதீங்க. ஏன்னா நான் வந்துட்டேன்றதுக்கு சில அடையாளம் காமிக்கிறேன். அந்த அடையாளத்தை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும் நான் வந்துட்டேன்றத. அந்த அடையாளத்தை நீங்க பார்க்காம என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்கன்றார். அப்படின்னா என்ன அடையாளம் நம்முடைய ஆண்டவர் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்காருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கின்றது, ஆனால் முடிவு உடனே வராது. ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும், அதே நேரத்துல ராஜ்யத்துக்கு விரோதம் ராஜ்யமும், ஜனத்துக்கு விரோதம் ஜனமும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சும் பல இடங்கள் உண்டாகும். அப்படின்னா யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்தியும் கேள்விப்பட்டோமா? என்ன யுத்தம் கேட்டான்? ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் உலகம் ஜனங்கள் காத்திராத ஒரு யுத்தம் என்பதுனா வேர்ல்டு வார் 1, முதலாம் உலக யுத்தம். 1914 வருஷம் உலக ஜனங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உலக யுத்தத்தை, முதலாம் உலக யுத்தம் பார்த்தாங்களா இல்லையா? அதே இடத்துல அந்த யுத்தத்துக்கு அப்புறமா 2ஆம் உலக யுத்தம். சாதாரண 2ஆம் உலக யுத்தம் நடக்கல, அது மிகப்பெரிய ஒரு யுத்தமா இருந்துச்சு. அதோடு நின்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்ல, அப்படி தொடர்ந்து யுத்தங்கள் நிறைய வந்துட்டே இருக்குது. இஸ்ரேல் அரபு நேஷனுடைய வார், இந்தியா பாகிஸ்தான், யுஎஸ் கொரியா, அதே மாதிரி ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் பல இடங்கள் உண்டாகும். ஆச்சா இல்லைங்களா? இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு என்னதாமா? இதெல்லாம் ஸ்டார்டிங், இதெல்லாம் ஆரம்பம். அதே இடத்துல இதெல்லாம் பாக்குறீங்க, இதெல்லாம் கூட அடையாளம் தான். ஆனா இதை விட நான் வந்துட்டேன்றதுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் கொடுக்குறேன். அதை நீங்க ஈஸியா கன்ஃபார்மா நம்பலாம். நான் வந்துட்டேன்றதுக்கு தான் அடையாளம்.
அது எந்த அடையாளம் பார்த்தீங்கன்னா ஒரு உவமையை சொல்றார் நம்முடைய ஆண்டவர். மத்திய 24ஆம் அதிகாரம் 32 33 வசனங்கள் 32 மற்றும் 33. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். எங்க வந்துட்டாராமா? சமீபமாய் வாசல் அருகே வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கலாமா? எதை பார்த்து? அவர் வாசல் அருகே வந்துட்டாருன்னு எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அத்தி மரத்துல ஒரு உவமையை பார்த்துங்க. அது இளங்கிளை தோன்றி, அத்தி மரத்துல இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமயத்துன்னு நினைச்சுக்கங்க. இவைகளை நீங்கள் பார்க்கும்போது, எது துளிர் விடுறத பார்க்கும்போது? அத்தி மரம் துளிர் விட்டு வளர்றத பார்க்கும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்காருன்னு அப்படிங்க தெரிஞ்சுக்கங்க. அப்படின்னு இப்ப எதை போய் பார்க்கணும்? அடையாளம் அடையாளம் சொல்லியிருக்காரு நம்முடைய ஆண்டவர். என்ன அடையாளம் சொல்லியிருக்காருன்னா, அத்தி மரம் துளிர்றத பாருங்க, அதான் அடையாளம். பார்த்துட்டீங்கன்னா அது துளிர் விட்டுச்சுன்னா நான் எங்க வந்துட்டேன்? வரப்போறேன்ல, நான் வாசல் அருகே வந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அத்தி மரம்னா எங்க துளிர் விட்டுன்னு நம்ம போய் பார்க்கணும்னா, இப்போ எங்க அத்தி மரம் இருக்குது, அது எங்க துளிர்னு போய் பார்க்கணும். காஞ்சிபுரத்தில் எங்க இருக்கு அத்தி மரம்? பார்க்கலாமா? அந்த அத்தி மரம் துளிர் விடுறதை பத்தி பார்க்க சொல்லி என்னுடைய ஆண்டவராக இயேசு அத்தி மரம் துளிர் விடுறத நீங்க பார்க்கும்போது அப்படின்னு சொல்றாருன்னா, லிட்டரலான அத்தி மரத்தை பத்தி பேசல. நம்முடைய ஆண்டவர் அத்தி மரம் பேசி யாரை பத்தி பேசினுக்கிறார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அத்தி மரத்துல என்ன இருக்கும்? எல்லாம் இருக்குன்னு சொல்லி அத்தி மரத்துல என்ன கொடுக்கும்னு கேட்கிறேன். அத்தி பழம் கொடுக்கும். கரெக்டா இல்லையா? அப்படின்னு அந்த அத்தி பழம் யார பைபிள் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசன வாசிக்கலாம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அத்தி பழம் யாரை அடையாளப்படுத்துது? யூத ஜனங்களை அடையாளப்படுது. கரெக்டா இந்த வசனம் தான் சொல்லுது. இவ்விடத்திலிருந்து கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழத்தை நான் பண்ணுவேன். அப்படின்னா அத்திப்பழம் யாரை அடையாளப்படுத்துது? யூதர்கள் அடையாளப்படுது. அப்படின்னா அத்தி மரம் யாரை எதை அடையாளப்படுது பார்த்தீங்கன்னா, யூத ஜனங்கள் இருந்த இஸ்ரேல் தேசத்தை எது அடையாளப்படுத்துது? அத்தி மரம் அடையாளப்படுத்துது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்து கனியை தென்னார். யாருக்கிட்ட? அத்தி மரத்துக்கிட்ட. அத்தி மரம்னா இப்ப யாரு? இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கிட்ட வந்து கனியை எதிர்பார்த்தார். கனி கொடுத்தாங்களா? இருந்துச்சா கனி? இல்ல. என்ன பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்து? அந்த மரத்தை பார்த்து சபிச்சிட்டார். சபிச்சோன்னு ஆயிடுச்சு, பட்டு போச்சு. அப்படின்னா அந்த இஸ்ரேல் தேசத்துல இயேசு கிறிஸ்து போயிட்டு அந்த அத்தி மரத்துல கனியை பார்த்தன, கனி இல்ல, சபிச்சிட்டாரு, பட்டு போச்சா? அப்படின்னா இஸ்ரேல் அந்த ஒரு செடி, அந்த ஒரு மரம் எதை யாரை அடையாளப்படுத்துது? இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்துது. இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற ஜனங்கிட்ட இயேசு கனி எதிர்பார்த்தாரு. என்ன கொடுக்கலாம்? அவங்க கனி கொடுக்கல. இப்ப இயேசு என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணிட்டாரு? சபிச்சிட்டார். சபிச்சுனா அந்த தேசம் என்ன ஆயிடுச்சு? பட்டு போச்சு. பட்டு போச்சுன்னு எப்படி? அந்த தேசம் காஞ்சி போச்சா? அப்படி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, வெரி குட் சிஸ்டர், அந்த தேசம் பாழா போச்சு. எப்போ பாழா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 70வது வருஷம் தீத்துராயன் ராஜா வந்து இஸ்ரேல் தேசத்தை சுட்டெரிச்சுட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்துல இருக்க ஜனங்களை சிறைப்பிடிச்சுட்டு போயிட்டார். அப்படின்னா கிபி 70வது வருஷம் தீத்துராயன் வந்து சிறைப்பிடிச்சுட்டு போயிட்டதுக்கு அப்புறமா அந்த இஸ்ரேல் தேசம் அப்படிங்கிற மரம் என்ன ஆயிடுச்சு? பட்டு போச்சு. இஸ்ரேல் தேசத்துல யாரும் இல்லை, அந்த சொந்த ஜனங்கள் இல்ல, பட்டு போயிட்டாங்க. எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த அத்தி மரம் குளிர் விடுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் தேசம், சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் தேசம், அது தீத்துராயின் மூலமா சிதறடிக்கப்பட்ட தேசம், யாருமே இல்லாம பாழா போன தேசம் மறுபடியும் துளிர் விடுது. எதை அடையாளப்படுத்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த தேசத்துல யூத ஜனங்கள் வந்து அந்த தேசத்துல சுதந்திரம் எப்போ வாங்குறாங்களோ அப்போ அந்த தேசம் என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? குளிர் விடுதுன்னு அர்த்தம். அப்படின்னா
பட்டு போயிருந்த இஸ்ரேல் தேசத்துக்கு குளிர் விடுறதுக்கான ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1878 வருஷம் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் டிஸ்ரேல் அப்படின்றவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அவர் பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷனுக்கு ஒரு சேர்மேன். அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் சொந்த தேசம் இல்லை. 1878 வருஷம் இந்த பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ல என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் தேசத்துல ஒரு லேண்ட் நீங்க வாங்கலான்ற ஒரு உரிமை கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் 1878 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் போயிட்டு ஒரு லேண்டை போய் வாங்குறாங்க. அந்த லேண்டுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா பெட்டா திக்வா. ஸோ இந்த இடத்த வாங்கி இந்த இடத்த பண்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் போய் செட்டில் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஜென்ஸு. அதே இடத்துல அங்கே போய் செட்டில் ஆன சிஸ்டர்ஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ இவங்க போய் முதல் செட்டில் ஆகுறாங்க. ஆனால் அப்போ கூட இஸ்ரேல் தேச ஜனங்க யாருமே வரல. ஏன்னா அப்போ அது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சதுப்பு நிலம், ஃபுல்லாக மலேரியா கொசுக்கள் நிறைந்த இடம். அந்த இடத்துல வரல. என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தேவன் மறுபடியும் அவங்களை கூட்டி சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றார். யார் அனுப்புறாரு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். எரேமியா 16 அதிகாரம் 16 வசனம். எரேமியா 16 அதிகாரம் 16 வசனம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். அப்போ மீன் பிடிக்கிற அநேகரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஸ்ரேல். அதே அதுக்கப்புறம் யார் வந்து தியோடர் எர்சல்னு ஒருத்தர் வருவார். அவர் வந்து ஒரு ஜியோன் இயக்கத்தை ஆரம்பிச்சு அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம உங்க தேசத்துக்கு என்ன பண்ணலாம் போலாம் வாங்கிட்டு ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை ஏற்படுத்தினார். அப்பயும் என்ன பண்ணல ஜனங்க போல கொஞ்சம் பேர் தான் போனாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு பார்த்தீங்கன்னா 1914 வருஷம் முதலாம் உலக யுத்தத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி யாருக்கு கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிடைச்சி. அந்த டைம்ல அந்த ஒரு வெற்றிக்கான முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் வைஸ்மேன் அப்படின்ற ஒருத்தர். அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பனை ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதனால மிகப்பெரிய வெற்றி கிடைச்ச உடனே அவர்கிட்ட கேட்டாங்க, இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்களப்பா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த சாம் வைஸ்மேனுக்கு அவர் என்ன கேட்டாரு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொந்த தேசம் எங்களுக்கு வேணும். அப்படி சொன்ன உடனே அந்த ஜெயிச்சதுனால அந்த டைம்ல என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பால்ஃபோர் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. 1914 வருஷம் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷன்ல இந்த சாம் வைஸ்மேன் பண்ண மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்னால உங்க தேசம் என்ன பண்றேன் திரும்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு பிரிட்டிஷுடைய ஜெனரல் ஆலன்பி அப்படின்றவர் மூலமா ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி அந்த ஜனங்களுக்கு 1914 வருஷம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துக்கு குடியேறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆனா அப்படி போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா போல கொஞ்சம் பேர் தான் நம்ம போய் செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் தேவன் வேட்டைக்காரர் அனுப்புறாரு, மீன் பிடிக்கல அனுப்புனார், போய் சேர்ற மாதிரி இல்லை. அடுத்து யாரை அனுப்புறாரு பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரர். யாருங்க அந்த வேட்டைக்காரர்? அடால்ஃப் ஹிட்லர். அவர் போய் இஸ்ரேல் ஜனங்களை வேட்டையாடி கொன்னு குவிச்ச உடனே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன முடிவு பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சொந்த தேசத்துக்கு ஓடிடலாம்னு சொல்லிட்டு இம்மிடியட்டா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே அந்த அத்திமரம் என்கிற சொந்த தேசத்துக்கு ஓடி போய் சேர்ந்தாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமா எங்கெங்கெல்லாம் இஸ்ரேல் போய் சேர்ந்தாங்களோ சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் மேல இரக்கம் காமிச்சு என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை அவங்களுக்கே கொடுத்துலான்னு சொல்லிட்டு 1948 வருஷம் மே 14 இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவனுடைய தேசத்தை சுதந்திரமா சொந்த நாடா தனி நாடா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன் அப்படின்னு அர்த்தம். அத்திமரம் என்ன ஆயிடுச்சு? அத்திமரம் 1948 வருஷம் குளிர் விட ஆரம்பிச்ச அந்த அத்திமரம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நல்லா வளர்ந்துருக்கு அந்த மரம் இல்லைங்களா? அப்படின்னா இயேசு சொன்னாரு அத்திமரம் துளிர் விடுறத நீங்க பார்க்கும்போது எங்க வந்துட்டேன் வாசல் அருகே வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். வரப்போற இல்ல, ஆல்ரெடி வந்துட்டு நானு. அப்படின்னா 1948 வருஷம் இஸ்ரேல் தேசம் குடியிருந்த உடனே அந்த சுதந்திரம் வாங்கின உடனே துளிர் விட்டுச்சு. அந்த துளிர் விட்டுச்சுன்னா அது காரணம் நம்முடைய ஆண்டவராக இயேசு. ஏன்னா அது துளிர் விடுறதுக்கான ப்ராசஸ எங்க ஆரம்பிச்சாரு? எத்தனாவது வருஷம்? 1878 வருஷத்துல ஆரம்பிச்சார் இஸ்ரேல் மூலமா. அப்படின்னா இந்த துளிர் விடுறத நீங்க பார்க்கும்போது எங்க வந்துட்டாராமா? இயேசு கிறிஸ்து வாசலருக்கு வந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு அவரு அதுக்கு முன்னாடியே வந்துட்டார்.
அப்படின்னா 1948க்கு முன்னாடியே வந்துட்டார். கரெக்டா இல்லைங்களா? அதான் இந்த இஸ்ரேல் தேசத்தை சுதந்திரம் வாங்க வச்சுக்கு யார் ஹெல்ப் பண்ண தெரியுங்களா? மீன் பிடிக்கிற வேட்டைக்காரன் இல்லை, அனுப்புனாரு. யார் வந்து பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகையில வந்துட்டு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறார். ஆனா இந்த மாதிரி நான் வந்துட்டு நான் தான் பண்ணுவேன்ற வேலையை, இந்த வேலையை நான் தான் பண்ணுவேன்னு நம்முடைய ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 32 33. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 மற்றும் 33. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. இதற்கு பின்பு திரும்பி வந்து, தெளிவா சொல்றாரு பாருங்க. இதற்கு பின்பு திரும்பி வந்து அர்த்தம் 2ஆம் வருகையில் வந்துட்டு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவை என்ன பண்ணுவேன், மறுபடியும் சீர்படுத்துவேன், அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா விழுந்து போன தாவீதின் கூடாரம் எது? இஸ்ரேல் தேசம் பாழா போச்சு. பாழா போன இஸ்ரேல் தேசத்தை திரும்பி வந்து என்ன பண்றாருங்க, திரும்பி வந்து பாழா போனதை ரெடி பண்றாராமா. அப்படின்னா 1948 வருஷம் அந்த தேசம் சுதந்திரம் வாங்கியிருக்கு. அப்படின்னா 1878 என்ன ஆயிருக்காது, பழுது பார்க்கக்கூடிய வேலை நடந்திருக்குது. பழுது பார்க்கக்கூடிய வேலை நடந்திருக்குன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1878க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்துதான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறார். புரிஞ்சாலிங்களா? அப்படின்னா இதுதான் நம்ம வசனம் வாசிக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32 33. மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 மற்றும் 33. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அடையாளம், தெளிவான அடையாளம் நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, அத்திமரம் துளிர் விட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டேன், வாசலுக்கு அருகே வந்துட்டேன். அப்படின்னா 1948க்கு முன்னாடியே யார் வந்துட்டுது, ஆண்டவராக இயேசு உட்காந்துட்டு நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, வானத்தை பார்த்துக்கிறோம். எப்போ வருவாரு, மேகங்களோட எப்படி வருவாரு, எந்த இடத்துல வருவாரு அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன்னா, அதான் சொல்றேன், வானத்தை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. எதை பார்த்தா கண்டுபிடிக்கலாம், வசனத்தை பார்த்தா கண்டுபிடிக்கலாம். அடுத்து இன்னொரு க்ளூ, இன்னொரு அடையாளம் சொல்றாரு நம்முடைய ஆண்டவர். அத்திமரம் மட்டும் இல்லையாமா. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? லூக்கா 21ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும். லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 31 முடிய. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அத்திமரம் மட்டும் இல்ல, மற்ற எல்லா மரத்தையும் பாருங்க. அப்படின்னு அர்த்தம், அத்திமரம் யாரை அடையாளப்படுத்துது, இஸ்ரேல். மற்ற எல்லா மரம்னா, மற்ற எல்லா மரம்னா அத்திமரம் இஸ்ரேல் ஜனங்கள். அத்திமரம் இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்துது. மற்ற எல்லா மரம்னா மற்ற எல்லா தேசம். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா அத்திமரம் மட்டும் துளிர் விடாதாமா. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா அத்திமரம் மட்டும் இல்ல, மற்ற எல்லா தேசங்களும் சுதந்திரம் வாங்கும். அதே மாதிரி எக்ஸாக்டா 1940களில் 1940களில் எல்லா தேசமும் ஏறக்குறைய என்ன வாங்கிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கிடுச்சு. நம்ம இந்தியா எப்போ வாங்கினாங்க? 1947. யார் வாங்கி கொடுத்தது இந்தியாவுக்கு சுதந்திரம்? யாரு வாங்கி கொடுத்தது? காந்தி தாத்தா இல்லை. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஏன்னா வசனத்தை சொல்லிட்டாரு, மற்ற எல்லா அவைகள் எல்லாம் தள்ளிருக்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமயமா இருக்கு. அப்படின்னா இது எல்லா தேசத்துக்கும் தனித்தனியாக சுதந்திரம் வாங்கி கொடுத்து யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அடையாளம் தெளிவா கிளியர். 1948க்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன பண்ணிட்டார்? அப்படின்னா பிரதர், இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி வந்துட்டார்னா எந்த வருஷம் வந்தார்? 1948 முன்னாடின்னு கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்டா? ஆனா எந்த வருஷம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்றத 2வது பாட்டில் கண்டு. அதனால இந்த சத்தியத்தை கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் பாக்கியம். ஸோ அடுத்த 2வது பாகத்துக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பிரேக் ஒரு 15 மினிட் நம்ம எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து உட்கார முடி அன்பை